இனவழிப்பு சாட்சி ஆவண நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நான் உலகத் தமிழர் உரிமை குரல் நடாத்தும் தமிழின படுகொலை ஆவண கையேடு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக இப்பொழுது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட உள்ளது. அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பொதுச்சுடனை ஏற்றிய அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக தேசிய கொடிகள் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றன. கனேடிய தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக திரு கார்த்திக் நந்தகுமார் அவர்களையும், தமிழீழ தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக கேப்டன் கலைஞர் அவர்களின் சகோதரர் ஜீவகுமார் குணவீரசிங்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இருவரையும் கொடிகளுக்கு பக்கத்தில் வந்து நிற்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
தொடர்ந்து தமிழீழ தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுகின்றது. ஈழத்தின் வேதனை கொடியது மானத்தை சேர்த்த கொடி காலத்தை வென்று நின்ற கொடி புலி காட்டிய பாதையில் சென்ற கொடி ஏறுது பார் கொடி ஏறுது பார் நிறத்திலே வேங்கை நடுவிலே சேரிடும் கொடியது தமிழ் மக்களை காத்த நம் மானம வீரர் வாழ்த்திடும் கொடியது புலி வீரத்தின் கொடியது மாவீரரின் கொடியது வணக்கம். தாயக விடுதலை போரில் இழந்த மாவீரர்களுக்காகவும் இலங்கை இந்திய படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நாட்டு பற்றாளர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோம்.
நிறைவு. தயவு செய்து அனைவரும் உங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்படும் ஈழ தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை சம்பவங்களை ஆதாரங்களுடனும் நவீன வடிவமைப்பில் தொகுக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது இன்றைய பொழுது இந்த ஆவண வெளியீடு. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் உலகத் தமிழர் உரிமை குரல் அமைப்பினர் சார்பாக வருக வருக என வரவேற்று கொண்டு கொண்டிருக்கின்றோம். இனப்படுகொலையின் அனைத்து வடிவங்களின் மூலமாகவும் ஸ்ரீலங்கா பேரினவாதம் உங்களுடைய இனத்தை அழித்து அதனுடைய அடையாளத்தை இல்லாமல் செய்து அதனுடைய தேசிய தன்மையை நீக்கி அதை ஒரு பல்வேறு விதங்களில் அந்த போருக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எங்களுக்கு தந்தது எங்களுடைய போராட்ட சக்தி தான். அந்த சக்தி தான் இப்பொழுதும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பங்களிப்பு எங்களுடைய பங்களிப்பினூடாக அந்த அமைப்பு ஈழத்திலே உருவாகி இருக்கின்றது. முதல் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை எதிர்கொண்டிருக்கின்ற இனம் அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் பல்வேறு கூறுகளை தனித்தனியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தனித்தனியாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஒன்றை தொன்ம அழிப்புக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்கின்ற எதிர்ப்பு நடவடிக்கையாகத்தான் அந்த ஈழத்தமிழர் மரபுரிமை காப்பகத்தை நிறுவியிருக்கின்றோம். அதனுடைய செயற்பாடுகள் எதிர்வரும் ஜூன் மாதத்திலிருந்து வெளிப்படையாக ஆரம்பிக்கப்படும். அந்த நிகழ்வுக்கும் அந்த அமைப்பிற்கும் உங்களுடைய அனைவரது பங்களிப்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் என்று கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காணொளி மூலமாக வாழ்த்து செய்தியை கூறிய கலாநிதி திரு ஞானேஸ்வரன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியினை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வு உலகத் தமிழர் உரிமை குரல் அவர்களால் எடுத்து வரப்படுகின்றது. இங்கே வந்திருக்கும் அனைவருமே அமைப்புகளை தாண்டி ஈழத்தமிழர்களாக இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் உலகத் தமிழர் உரிமை குரல் சார்பாக நன்றியினை கூறிக்கொண்டு தொடர்ந்து நடனம் இடம்பெற இருக்கின்றது. நடனத்தை வழங்குகின்றார்கள் கலைக்கோவில் நுண்கலை கூடம் ஆசிரியை திருமதி வனிதா குகேந்திரன் அவர்களின் மாணவர்கள் அகினா மதுரங்கன், ஷர்விகா சசிகரன், லிபிஷா பரணிதரன், காஷினி பவனானந்தன் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்.
தமிழா விழித்தழு, விடியற்ற தேசம் விழித்தழு, உறக்கம் போதும் விழித்தழு, உலகத்தின் கண்களை திறந்திடு. விழித்தழு தமிழா விழித்தழு, விடியற்ற தேசம் விழித்தழு, உறக்கம் போதும் விழித்தழு, உலகத்தின் கண்களை திறந்திடு. உன் சந்ததி வாழ்ந்திடவே உரிமை குரல் கொடு, உரிமை குரல் கொடு, கண்களில் நீரமடா, உன் நெஞ்சினில் காயமடா. வலிகள் ஆறட்டுமே, வரும் தடைகள் நீங்கட்டுமே. காலங்கள் ஓடுதடா கண்களை திற, நீ ஒன்றும் கோழை அல்ல ஓடி ஒளிந்திட. எழடா தமிழா எழடா 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 சபதம் எழடா 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 தமிழா எழடா 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 சபதம் எழடா எழடா. விழித்தழு தமிழா விழித்தழு, விடியற்ற தேசம் விழித்தழு, உறக்கம் போதும் விழித்தழு, உலகத்தின் கண்களை திறந்திடு. மண்ணையே பறித்தார், மறந்து போனதோ எல்லாம் மறந்து போனதோ. கந்தகம் விதைத்தார், கல்லறைகளை இடித்தார். காலம் மாறுமோ, எம் கவலை தீருமோ. ஆண்ட இனம் அழிவதை தடுத்திடு, அன்னை மண் மீட்க நீயும் துணிந்திடு. எழடா தமிழா எழடா 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 சபதம் எழடா 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 தமிழா எழடா 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 சபதம் எழடா 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 தமிழா எழடா 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 சபதம் எழடா 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 தமிழா எழடா 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 சபதம் எழடா எழடா. நன்றி. கலைக்கோவில் நுண்கலைக்கூடம் திருமதி வனிதா குகேந்திரன் அவர்களின் மாணவிகளுக்கு. தமிழ் அரசியல்வாதிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வணங்கி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்ததற்கு நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். அனைத்து தமிழ் மக்களும் இந்த நிகழ்வுக்கு தாங்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக விடுதலை பாடல் இடம்பெற இருக்கின்றது. உச்சி முகர்ந்த தாயின் பூமுகத்தை காண துடித்த வீரர்களை வணங்கும் பாடல் உங்களின் வாசல் திருவாசல் என்ற பாடலோடு செல்வி ஆதிரை சிவகுமாரன். Oh
We now invite Director Ranjit, Director of Sanamgol, whom is an important figure in the Irlam film industry, and the person who launched our first book, Nandi Kadal Pesigiradu, in Norway, to give a speech and continue further. உலக தமிழர் உரிமை குரல் அமைப்பின் முதல் புத்தகமான நந்திக்கடல் பேசுகிறது என்ற புத்தகத்தை நோர்வேயில் சில வருடங்களுக்கு முன் வெளியிட்டவரும் ஈழத்தமிழர் கலைத்துறையின் ஒரு முக்கியமான ஆளுமையான இயக்குனர் ரஞ்சித் அவர்களை புத்தகத்தின் பிரதியை பெற்றுக்கொண்டு அத்தோடு உரையினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவர் இந்த புத்தக பிரதியினை இப்பொழுது இங்கே வழங்கவும் இருக்கின்றார். முதலில் நாங்கள் இயக்குனர் ரஞ்சித் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆவணப்படுத்தல் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு எங்களுடைய இனப்படுகொலை ஆவணப்படுத்தப்படாமல் போனால் அடுத்த தலைமுறைக்கோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமோ இப்படி ஒரு இனப்படுகொலை ஈழத்தில் நடந்திருக்கிறது என்ற விவரங்கள் காலப்போக்கில் காணாமல் போய்விடும். இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜப்பானில் அணுகுண்டு போடப்பட்டது. அது நடந்து இன்று பல ஆண்டுகளாகிவிட்டது. 2015ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் ஜப்பானில் இருக்கக்கூடிய 65% மக்கள் அந்த அணுகுண்டை பற்றிய எந்த விவரமும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே மிக கொடூரமாக நடத்தப்பட்ட அந்த அணுகுண்டில் கூட அவர்களால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வரலாறுகள் மக்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 2009ஆம் ஆண்டு எமது மக்களை, உலகெல்லாம் வாழக்கூடிய மக்களை அந்த விடுதலை போராட்டத்திலிருந்து எப்படி அகற்ற முடியும் என்பதற்கான பல திட்டங்களை முன்னெடுத்தார்கள். அவர்களுடைய திட்டங்கள் மிக வெற்றிகரமாக இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும், இன்று ஈழத்தில் போதை வஸ்து என்பது மிக சாதாரணமாக எல்லா இடங்களிலும் ஒரு கிடைக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் பின்னோக்கி பார்க்க 1985களில் இந்தியாவில் விடுதலை போராட்டத்துக்காக அந்த மண்ணிலிருந்து பிரித்து போவதற்காக போராடிய பஞ்சாபின மக்கள் விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு பஞ்சாப் மாநிலத்தில் அதிகமான போதை வஸ்துகள் விநியோகிக்கப்பட்டது. அடுத்த தலைமுறை சிந்திக்கும் திறனை இழப்பதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. இன்று பஞ்சாபில் இருக்கக்கூடிய 90% இளம் சமூகம் அந்த மண்ணின் விடுதலையை பற்றி மறந்து போனார்கள். இதே சிஸ்டம் தான் இன்று எங்கள் மண்ணில் இளம் சமூகத்தை சிந்திக்கும் திறனை, மன வலுவை, உடல் வலுவை இழக்கக்கூடிய அனைத்து விதமான விடயங்களையும் அங்கு மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு சூழல் தான் எமக்கு எதிராக உலகெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆவணப்படுத்தல் என்பது மிக மிக அவசியமானது.
நாம் தொடர்ந்து இதுக்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு யூத சமூகம் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் தங்களுக்கு எதிராக நடந்த இன அழிப்பை தொடர்ந்து உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த புத்தகங்களின் மூலம் எமது சமூகத்துக்கும் எமது அடுத்த தலைமுறைக்கும் எமது ஆவணங்களை கையளிக்க வேண்டும். ஆகவே இந்த நிகழ்வு மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். நன்றி. Thank you, Ranjitana. Ranjitana has been tremendous support to the organization as well as to the publishing of this book. So we'd like to again take this time to thank him, and it's one note to remember that he has produced multiple and directed multiple Ölam subject-related movies, and where the last one was a full feature film called Sinamgol, which has been banned to be screened in the nation Sri Lanka, just because it talked about the justice to the Tamil people. So that just to take a note. Now I'll take this time to welcome one of our important guests and a true champion of Tamil genocide in Canada. He has been the vocal for Tamil community for the longest time. Regardless of what the hurdles, the burden that he gets, he has always been standing shoulder to shoulder with us in solidarity to be the voice, whether it's in the provincial parliament or in the city politics, even in the nationwide. We now invite the Mayor of Brampton, His Worship Honorable Mr. Patrick Brown, to receive a copy. Before that, he will be unveiling the cover of the book. Thank you. உங்கள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவர் பிராம்ப்டன் நகர சபையின் மேயர் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இப்பொழுது இங்கே இனப்படுகொலை கையேற்று புத்தகத்தின் திரை நீக்கத்தை செய்து அதன் பின்பு அவருக்கு இந்த புத்தகங்கள் பிரதிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதனை ரஞ்சிதன் அவர்கள் வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து பேட்ரிக் பிரவுன் அவர்கள் உங்கள் மத்தியில் உரையினை வழங்க இருக்கின்றார். Well, thank you for the opportunity to join you today for this important book launch, the documentation of the Tamil genocide. And may I say it's great Parliament Hill. It felt very lonely for the community. You look today, you look at MP Gary with the genocide recognition in the House of Commons. You look at VJ and Logan in the provincial legislature. You look at the role that Nathan played at Toronto City Hall, and it doesn't feel lonely in Canada. I'm proud to say that we live in a country that stands with the Tamil community. And I look at this book, and it's so important because there continues to be efforts at historical revisionism, at genocide denial. And if you don't document the truth, those that want to erase history will continue to make those efforts. It's why I came here from Brampton today to encourage everyone to get a copy of this book. You look at the fact that the bill the provincial government passed on Tamil Genocide Education Week, that there is a foreign interest challenging that in the courts. Even in our own country, we face genocide denial. You know, in Brampton, we passed a motion to create a monument when the one in Mulavakala was removed. We passed a motion to create our own monument. And believe it or not, there was an appeal to our integrity commissioner. There was a group that
that was set up, and they appealed our integrity commissioner saying that we are recognizing a genocide that did not exist. Now, fortunately, our integrity commissioner ruled the complaint out of order and said the genocide was one of humanity's most egregious atrocities. But the fact that when we try to remember the lives lost, there still is opposition, shows you the importance of this book. And so when the provincial government looks about teaching Tamil genocide in our schools, maybe this book can be something that is read in our high schools. And as much as I see the progress, and Logan, I see the progress with you and VJ, and I look at the progress, and I'm so happy that we've come so far since 2009, I just wanted to close with the fact that there's so much more to do. There's so much more to do. In 2006, the Canadian government made a terrorist designation. They picked the wrong side. Instead of being with the civilians, Canada gave support to the perpetrators of the genocide. The only terrorist that existed in Sri Lanka was the government of Sri Lanka that was killing civilians. And it's why I have not shied away. Sometimes they say, oh, you can't talk about that. You have to. The reason I've been outspoken and saying Canada should follow the lead of the European High Court. The European High Court canceled the terrorist designation because they realized that propaganda had caused governments around the world to make the wrong decision. Propaganda from the Sri Lankan government at the time tricked the world. Books like this will help set us on the course to make sure the world understands the gravity of the mistake. There are still families affected. I even look at our immigration system today. You look at a student coming from Jaffna to study in Canada and the hurdles they have to go through compared to a student in India or China or anywhere else. There are still systemic barriers that exist. There is still pain that exists and adversity through the trauma of the genocide. So when I hear about an organization taking the time to document your lived reality, I just want to commend you for that. And I'm going to ask our city, in the city of Brampton, to find out how we can purchase these books to make sure we can put this in every library in the city of Brampton for our community. For this to be an education tool. So thank you for the opportunity to join you today, and I come as an ally and a friend with my commitment to help in any way I can. And so thank you so much for including me. Thank you, Steve. Thank you again, Mayor Brown, for taking the time to come in here from all the way from Brampton on a Sunday. We are now would like to invite the Ontario Member of Parliament, Mr. Logan Ganapathy, to the stage to receive a copy of the Genocide Chronicle. Logan, needless to say that he's been championing this cause since the day that he has been selected to an office. So, and even before, and he's since the inception, since the beginning of the genocide, the structural genocide started. So everyone usually goes back to the 40 years of armed struggle, but the genocide is the reason for the armed struggle resistance. So we need to go back all the way to 1932, the 1948, 1952, 1958. So the armed struggle only has started in 1972, as everyone knows. So now, as a babies of genocide survivors that we are standing here. So now I would like to invite Logan and I to come to the stage to receive a copy. ஒன்டாரியோ பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் இப்பொழுது பிரதியை பெற்றுக்கொண்டு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு முக்கியமான நிகழ்விலே
தமிழ் மக்களுடைய ஒரு பதிவுகளை செய்கின்ற இனப்படுகொலை சம்பந்தமான பதிவுகளை செய்கின்ற ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளில் வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். I'd like to thank Patty Brown, your mayor, and our worship. Thank you for being here, and thank you for your voice, not only in Syria Markham and coast to coast in Canada. Thank you for standing up for the Tamil people and standing up with us. Thank you to Neithan and also Jalini, ECS school trustee. I could speak about documentation. We living in a country is a documentation. If you don't tell your story, no one going to hear you. So we have millions of story to tell, hundreds of thousands of story to tell our story. Anmaile or a doctor, Eastern Province, a couple of weeks ago, I was talking to one of the doctor from Eastern Province. He's not living in Ontario, and he escaped. He survived 3 times. He's in charge for Eastern Province. He's one of the chief medical officers. We have the doctor is here, Kumudini is here. So that story we haven't heard. நான் அவரை கேட்டேன், உங்களுடைய ஸ்டோரியை சொல்லியிருக்கிறீங்களா? அவர் ஒவ்வொரு முறையும் கால்முனையையும் பர்டிகுலர் டவுனையும் பொத்துவில தாண்டைக்குள்ள சேக்க பொடியெல்லாம் அவர் போயிட்டு வரைக்குள்ள பொடியெல்லாம் அடுக்கி இருக்கும். இல்லை, அவர் இன்னுமே கொடுக்கல. அப்போ நான் நினைக்கிறேன் எங்களுடைய இன்றைய இந்த அமைப்பு, எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் குளோபல் தமிழ் ரைட்ஸ் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் த ரைட் டிரெக்ஷன். அதுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுகளை, குறிப்பாக இந்த புத்தகத்தை எழுதின தக்ஷா, எங்களுடைய ஜெயந்தன் நிற்கிறார், மற்ற எல்லா இளைஞர்களும். ஐ ஹேவ் டு தேங்க் யூ டு எவ்ரிவன் for you taking up the flame to the next generation, for you to be at the cat's off. எங்களுடைய தலைவணங்கிற உங்களுக்கு ஏனென்று சொன்னால், எங்களுடைய யுத்தம் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், இட்ஸ் நாட் அவர் war is with the chauvinistic regime, Sinhala regime, is not a sprint, it's a marathon. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 48 இருந்து எங்களுடைய குரோனாலஜிக்கல் ஸ்டோரியை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, இங்கே எங்களுடைய மாநகர சபையில் இருக்கையில் என்னுடைய EA எக்ஸிகூட்டிவாக இருந்த கவுசி இருக்கிற, அப்போ நாங்கள் கதைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் கனடா, the first government in Canada to pass a resolution respect to the genocide in Sri Lanka. அந்த டைம் ஸ்டீபன் காபர் இருந்தார், பட்டி புரவன் அந்த நேரத்தில் எம்பியாக இருந்தார். நாங்களும் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பாஸ் பண்ணியிருந்தோம் பிஃபோர் த May 18. அப்போ யுனானிமஸ்லி பாஸ் ரெசல்யூஷன், ஏகமனதாக நாங்கள் மார்க்கம் மாநகர சபையிலே ஒரு தீர்மானத்தை ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி, அந்த டைமில் நாங்கள் ஸ்டீபன் காபரை கேட்டிருந்தோம், அப்படி ஜெனோசைட் நடக்கிறது என்றால் உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனடியாக ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பிறகு மற்ற ப்ரொவின்ஷியலில் கூட நடக்க இல்லை. ப்ரொவின்ஷியல் இப்போ தான் நாங்கள் ஜெனோசைட் எஜுகேஷன் வீக்காக கொண்டு வந்தோம், ஃபெடரல் அண்மையில் கொண்டு வந்தார்கள். அது ஒரு மோஷனாக. அப்போ எங்களுக்கு இந்த மோஷன் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம், இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுகள் மோஷன்லாம் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் காரியத்தில் இறங்கணும், அது காணாது எங்களுக்கு. அப்போ உண்மையிலேயே நாங்கள் உண்மையிலேயே ஆக்ஷன் ஓரியன்ட், நாங்கள் எல்லாம் ஒரு போராட்ட சமூகமாக மாறவிட்டால் எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. எங்கள்கிட்ட பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், போஸ்ட் வார் ஜெனோசைட், இப்போ கல்ச்சரல் ஜெனோசைட். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வெளியோயா எல்லாம் மணலாறு எல்லாம் வெளியோயா மாறி இருக்குது. ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் கிளிநொச்சியிலே ராஜபக்சா குடும்பத்தினுடைய பேராக மாறி இருக்குது. அப்போ எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய முகங்கள் அளிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த நாட்டில் சுதந்திரப்புறாகளாக இருக்கிறோம். அப்போ எங்களுடைய மக்கள் அடிமைகளாக இருந்து நாங்கள் மீட்க வேண்டிய வரலாற்று கடமையில் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் தர்மமாக மாறணும். மற்றது எங்கள்கிட்ட நாங்கள் எல்லாம் நெருங்கி வரணும், எல்லா அமைப்புகளும் ஒரு பொது வேலை திட்டத்தில் நாங்கள் வரணும். இன்றைக்கு நாங்கள் என்ன ஐரணி என்றால், எங்களுக்கு என்ன மனக்காவலை என்றால், நாங்கள் உண்மையிலே அழுவணும். என்னென்னு சொன்னால், இந்த எரா ஆஃப் டிஜிட்டல் வேர்ல்ட், இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு டெக்னாலஜிக்கல் சோசியல் மீடியா இந்த வேர்ல்டில் தான் இந்த படுகொலை நடந்தது. இது ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் கொலக்கோத்தம் இந்த டைமில் நடக்க இல்லை. இவன் ருவாண்டா கூட கொஞ்சம் ருவாண்டா படுகொலை நடந்த பொழுது கூட பரவாயில்ல டெக்னாலஜி. ஆனால் நாங்கள் 21st சென்ச்சுரியில் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் தான் இந்த படுகொலை நடந்தது. ஆனால் நாங்கள் ஒருவரை கூட நாங்கள் பனிஷ் பண்ண இல்லை. எங்கள்கிட்ட சேனல் 4 டாக்குமெண்டேஷன் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்றைக்கு எல்லா பற்றையும் இன்றைக்கு எம்பாசிடராக வருகின்றார் உலக நாடுகளுக்கு. இதை விட ஒரு சேம் டு த வேர்ல்டு, ஒரு ஹியூமன் வேர்ல்டுக்கு இதை விட ஒரு டெஸ்ட்மெண்ட் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. அப்போ அதுன்ற காரணம்
சிங்கள அவருடைய பெருமை இல்லை, அல்ல அவருடைய பலம் இல்லை, எங்களுடைய வீக்னஸ். ஆனபடியால் தான் இன்றைய நிகழ்வு இந்த குரோனிக்கல், ஜெனோசைட் குரோனிக்கல் என்ற இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எங்களுக்கு நம்பிக்கை தருது. என்னென்னு சொன்னால் நாங்கள் கூட இந்த சர்வதேசத்துக்கு சரியான நம்பரை கொடுக்குறே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு வெள்ள 40 இயர்ஸ்க்கு முன்னால் கொஞ்ச நாள் சில 40,000 தான் ஜூவன் சொன்னோம். ஜூவன் இஸ் ஃபெயில்டு, மிசரபிளி ஃபெயில்டு இன் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு தெரியும் யுனைடெட் நேஷன் வந்து அன்றைக்கு எங்களுக்கு ஒரே ஒரு 7 பில்லியன் பீப்புளுக்கு அது வந்து அன்றைக்கு பட் இஸ் மிசரபிளி ஃபெயில்டு இன் மெனி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. அப்போ அவர்களுடைய குரலில் உங்களுக்கு தெரியும் பிஷப் ராஜபக்சருடைய ஜோசப் ராஜப்பருடைய நம்பர் வந்து சரியான நம்பர். 40,000 people were missing in Veni region. அவர் வந்து வச்சிருந்த நம்பர் வந்து யுத்தத்துக்கு முந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள், பிறகு யுத்தத்துக்கு பின்பு இருந்தது எல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு 5 கிரேட் 5 மேத்ஸ் இது எல்லாம் சொன்னபடியாக தான் அவர் உயிருக்கு ஆபத்து. ஆனபடியால் எங்கள்கிட்ட சரியான நம்பர் இல்லை, நாங்களே சரியான நம்பரை சொல்கிறோம் இல்லை உலகத்துக்கு. இன்றைக்கு நாங்கள் 40,000 ஜீவன் நம்பர் தான் சொல்கிறோம். இல்லை, இன்றைக்கு இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட 19 நினைக்கிறேன், நீங்கள் 48க்கு முந்தைய உங்களோட டாக்குமெண்டேஷன் தொடங்குது. 48-50லேருந்து தொடங்கினீங்களாச்சு தெரியும். அந்த மினிமினி மசக்கரை பார்த்தீங்களாச்சு தெரியும். 500,000க்கு மேலே எங்களோட தமிழ் மக்கள் செத்துருக்கணும். அதுதான் உண்மையான நம்பர். நீங்கள் எல்லாம் செக் பண்ணலாம். 500,000, 500,000 people கில் சாகையில் உடனே கில். நாங்கள் மினிமினி மசக்கர் உங்களுக்கு தெரியும். 83 ரைட்ஸுக்கு முதலே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கின்ற காலங்களில் போல் டிங்கோமோல கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மாணவர்கள் வந்து நண்பர்கள் சொல்லுவார்கள், அங்கே நடக்கின்ற கொலைகள் எல்லாம் உங்களுடைய ஆக்சுவல் சிவில் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி அங்கே நடக்கின்ற மினிமினி மசக்கர் எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே தெரியாது. எங்களுக்கு 81, 82, 83 காலங்கள் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அப்போ அருமையான டாக்குமெண்டேஷன் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். இது ஒரு மற்றது எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இப்போ எங்களோட ப்ளஸ் ஜெனரேஷனுக்கு எங்களுடைய நம்பர் சரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் அவளுக்கு கொடுக்குறோம். மற்றது எங்களுடைய நாலேஜ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாலேஜ் இட்ஸ் அ பவர், பட் ஓன்லி இஃப் யூ கேன் யூஸ் இட். எல்லா இன்ஃபர்மேஷனும் அறிவுகளும் நல்ல விஷயம், ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண விட்டால் அதில் அர்த்தம் இல்லை. ஆனபடியாக தான் எங்களுடைய இந்த அமைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி கூறி, என்னை இங்கே வரவழைத்ததற்கு நன்றி கூறி, உங்களுடைய முயற்சி என்னுடைய ஆதரவு நிறைய இருக்கும். பட்டிப்புறம் சொன்னார், அந்த புத்தகத்தை நாங்கள் பிராம்டன் லைப்ரரியில் நாங்கள் மாக்கல் லைப்ரரியில் நாங்கள் ட்ரை பண்ணோம். நாங்கள் அதை போடுவதற்கு அதே நேரத்தில் ப்ராவின்சியல் லைப்ரரி இருக்குது. அங்கே ஒரு பெரிய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில் என்னால் ப்ராமிஸ் பண்ணதில் பட் அங்கே செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக நான் அதையும் ட்ரை பண்ணுவேன் என்று கூறி, என்னுடைய இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். எங்களுக்கு இந்த பேஷன் எல்லாருக்கும் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பேஷன் alone can do the job. We need activism. நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் சாகுமுறை போராடுகிற சமூகமாக தான் இருக்கிறோம். அப்போ அந்த ஆக்டிவிசத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களே, எங்களுடைய இந்த அமைப்பு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் குளோபல் தமிழ் ரைட்ஸ் அந்த பேஷனோடு வந்திருக்கிறேன். உங்களோட எல்லாட்ட வயிறுலையும் ஒரு நெருப்பு இருக்கிறது நான் பார்க்குறேன். யூ ஹேவ் a fire in the belly. அப்போ நாங்கள் நடக்கின்ற அநியாயங்கள், இப்போ உங்களுக்கு அங்கே நடக்கின்ற அநியாயங்களை இப்போ பார்க்கின்ற பொழுது எங்களை இனத்தை கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும் என்ன. அப்போ if you don't angry about what's going on back home, or you are not outrageous, உங்களுக்கு வர இல்லை என்றால் we are not paying attention. இப்போ எல்லாம் நாங்கள் எல்லாம் பாட்டிகள் எல்லாம் வந்து இதில் பற்றி கதைக்கிறோம். எல்லாம் எங்களுடைய டிரெக்ஷன் எல்லாம் வேறு. அப்போ if you are not outraged, எங்களுக்கு ஆங்கிரி வரையில் இந்த கோபம் வரணும். நாங்கள் இந்த அநியாயத்தை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும், சுற்றி இருக்கிற வெள்ள உலகத்துக்கு சொல்லணும். அன்றால் தான் நாங்கள் கொஞ்சமாக இருக்கிறத பாதுகாப்பு என்று கூறி, என்னுடைய அரசியலை உங்களுடைய ஒன்றாரிய அரசியலை கொண்டு வந்திருக்கின்ற வாழ்த்து மடலை நான் வாசித்து சந்தோஷத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். On behalf of the legislature of Ontario, I am pleased to extend my sincere congratulations to Voice of Global Tamil Rights on the occasion of your book launch of Genocide Chronicle. By accurately documenting the genocide committed against the Elam Tamil nation since 1932, this remarkable publication unveiled the unimaginable suffering endured by 500,000 Elam Tamil victims. It served as a powerful testament to the unwavering commitment of the Voice of Global Tamil Rights to preserve the collective memory of our community.
May this book launch stand as a testament to our significant contribution and inspire others to stand in solidarity, advocate for change and work towards the future where such a atrocity are never repeated. Signed by Logan Ganapathy, MP from Markham Thornhill, also Parliamentary Assistant to Minister of Children, Youth and Community Services, but I do present on behalf of entire caucus, including Honorable Premier Doug Ford and entire caucus. Thank you. Nandri Vanakkam. நன்றி திரு லோகன் கணபதி அவர்களுக்கு. Thank you, Mr. Logan Ganapathy. Thank you so much for your time. As he mentioned, documenting has been a tremendous part of the struggle from the get-go. தலைவர் மேதகவி பிரபாகரன் ஆவணப்படுத்தலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் உலகத்தில் எந்த விடுதலை போராட்ட இனங்களும் கொடுத்திருக்க மாட்டினோம். அவர் எந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும், எவ்வளவான இறுக்கமான சண்டைகளிலும், எவ்வளவான துயரமான நிகழ்வுகளையும் ஆவணப்படுத்தலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஆனது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் he once said that we would love to give the fruit of this struggle to our next generation. We do not want to leave them with the burden of struggle. We will try to find a solution within our time frame. But if we were to ever give it, pass the torch over to the next generation, we will definitely do so in a way, in a manner that it is presentable. And he mentioned further that this next generation will take on this even further, faster, in more efficient way, following the world order at that time. So that is what's happening right now. All around the globe, the youngsters have stood up and standing in and finding ways and avenues to take this struggle to the next level by documenting, continue to fight for justice and bringing our issues, which was masked and propagated incorrectly by the government of Sri Lanka for the past 70 to 80 years. Now it's time for us to take it to the venues wherever we can, to take our struggle, tell the true stories of what has happened to us and what has been happening to us even after the war ended. So the government of Sri Lanka, yes, has stopped the mass killing for now, but however they have started another war towards our culture and land grabbing and more of singleization and Buddhization in the country of Sri Lanka. So they are focusing, demolishing the cultural places such as temples and worshipping of Tamil places and building viharas. They are aiming to build thousands of viharas within the next 10 years, and the process have already started. Not only that, they are actually slowly bringing in the singleization in the Tamil areas to change the population rate, change the demography. That way, one day or another, the whole Sri Lanka will become a single island and the Tamils will be eradicated from it. And that's what we need to stop and step in and do the necessary right now. So thank you again, Logan and Anna, for coming in and to do that. Next we will welcome our own school board trustee Neethan Anna to the stage to receive a book from Ranjitana on behalf of the Voice. நன்றி கார்த்திக். அடுத்ததாக டொரண்டோ கல்வி சபை உறுப்பினர் நீதன் ஷான் அவர்கள் மேடைக்கு வந்து பிரதியினை பெற்றுக்கொள்வார். பிரதியினை வழங்குகின்றார் இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள். நீதன் ஷான் அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பார்ந்த மதிய வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதில் மகிழ்ச்சி என்பதை விட பெருமை என்ற வேண்டும். இந்த இன அழிப்பை நினைவு கூறுகின்ற மாதத்திலே எடுக்கப்பட்ட மிக முக்கியமான, நான் நினைக்கிறேன் கனடாவில் செய்த விடயங்களில் நான் பார்த்ததில், நான் சென்ற நிகழ்வுகளிலிருந்து மிகவும் ஒரு
முக்கியமான நிகழ்வாக இதை பார்க்கின்றேன். ஏனென்றால் இப்படியான நிகழ்வுகள் தான் அதிகமாக தேவை. மேடை பேச்சுக்கள், நடனங்கள் எல்லாம் தொடரலாம், அதெல்லாம் தேவைதான். ஆனால் இப்படியான முயற்சிகள், இந்த விடயத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக நாங்கள் இங்கு கனடாவில் வாழ்பவர்கள் இன அழிப்பு பற்றி பேசுகின்ற பொழுது இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களை நினைவு கூர்ந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். இந்த மண்ணில் இருந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள், மொழி அழிக்கப்பட்டது, அவர்களது வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டது, பிள்ளைகள் வன்முறைகளால் இழுத்து செல்லப்பட்டு பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அழிக்கப்பட்டார்கள். அவை ஒரு இன அழிப்பை சந்தித்த இனம் இவ்வாறான நிகழ்வுகளில் செல்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் அவர்களுக்கான மரியாதையை கூறிக்கொண்டு இந்த மண்ணில் குடியமர்ந்தவர்கள் முழுமையான அர்ப்பணிப்போடு அவர்களுக்கான தோழமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களுக்கு என்பதை கொள்கிறேன். இந்த இன அழிப்பு இந்த நிகழ்வில் சாந்தியக்கா ஆரம்பித்த பொழுது கூறியிருந்தார், அமைப்புகளுக்கு அப்பால் ஒன்றாக வந்திருக்கின்றோம் என்று பெருமையாக இருக்கின்றது. ஆனால் அமைப்புகளாக வருகின்ற நிலைமை பெற வேண்டும். இப்படியான ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது எல்லா அமைப்புகளும் வந்து, ஏனென்றால் இவ்வாறான முயற்சிகள் எல்லாரையுமே பலப்படுத்துகின்றது. அமைப்புகளாக வந்து எல்லோரும் அமைப்புகளாக வந்திருக்கின்றீர்கள், அப்படியான ஒரு நிலைக்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான முயற்சிகள் பல தடைகளை தாண்டி உன்னதமான அர்ப்பணிப்போடு ஜெயந்தன் இதை நெறியால் ஒருங்கமைத்திருக்க தாட்சா போன்றவர்கள் முயற்சி என்பது உன்னதமான பற்றோடு வேகத்தோடு செயல்படுகின்ற பொழுது அனைவரும் ஒன்றாக இணைவார்கள். ஒரு தனி மனித ஆளுமை ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி தன்னது வழிகளை மிகவும் ஒரு உன்னதமான திரைப்படம் மூலமாக கூறியிருப்பது எவ்வாறாக இந்த இன அழிப்பின் அந்த வலியை, அந்த வேதனையை எவ்வாறு எடுத்து செல்கின்றோம். அதே போல எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் அவர்களுக்கு துணிவும் நம்பிக்கையும் வர வேண்டும். என்னுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி நான் அதை செய்வேன் என்று. அதை எங்கள் அமைப்புகள் தடை செய்கின்றதோ குறுகின்ற வழியிலோ இல்லாமல் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கின்ற வகையில் மாறுகின்ற பொழுது நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆயிரக்கணக்கான உன்னதமான திறமைகள் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆவணப்படுத்தலை பற்றி எல்லோரும் பேசி இருக்கின்றார்கள். அதை தலைவர் அவர்களின் இதில் கூட எங்களது ஆவணப்படுத்துகின்ற போராட்டத்தை ஆவணப்படுத்தி இறந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். என்றால் அந்த முக்கியத்துவம் அறிந்தவர்கள். இது war without witness என்று சொல்ல முடியாது. சாட்சிகள், இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சாட்சியாளர்கள். உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது, நீங்கள் நேரடியாகவோ உங்களது குடும்பத்திலோ. ஆகவே இந்த சாட்சியமற்ற இன அழிப்பு அல்ல, நிறையவே சாட்சிகள் இருக்கின்ற இன அழிப்பு. அதை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும், முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும். அதற்கு இது ஒரு வடிவம். இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு நிறைய ஆவணப்படுத்துவது தொடரும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் இன்னும் பல பக்கங்களாக மாற்றப்பட முடியும். ஒவ்வொரு ஊரும் தங்களது ஊரில் நடந்தவற்றை ஒன்றாக ஆவணப்படுத்த வேண்டும். கோயில்கள், பள்ளிக்கூடங்களை வளர்ப்பது இருக்கட்டும், அது முக்கியமான விடயம்தான். அந்த மண்ணில் நடந்த வேதனை, அந்த மண்ணில் நடந்த சோகங்களை, உங்களது மண்ணில் அதிகமாக சோகம் நடக்கவில்லை என்றால் சோகம் அதிகமாக நடந்த இன்னொரு பகுதிக்கு உதவி, அவ்வாறு ஒருவர் இணைந்து தமிழீழ மக்களாக நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். இன அழிப்பை ஆவணப்படுத்துகின்ற பொழுது இன அழிப்பை எதிர்த்த எங்கள் போராளிகளையும் அவர்களது கதைகளையும் ஆவணப்படுத்தி கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பின்பு எங்கள் பிள்ளைகள் இதை படிக்கின்ற பொழுது எங்களுக்கு இன அழிப்பு இடம்பெற்றது என்பதைத்தான் படிப்பார்கள். அதற்கு எதிராக போராடிய ஒரு வலுவான சக்தியை அவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளவும். இந்த தேசிய கொடியின் முன்பாக நின்று இந்த செய்வது முக்கியம். ஒவ்வொரு போராளி நின்று எங்களது இளம் பிள்ளைகள் போராட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளை கூப்பிட்டு கூட ஒரு 20 போராளிகளின் பெயரை சொல்லுங்கள் என்றால் கூற முடியாத நிலையில் இருக்கிறார். அமைப்புகளில் இருப்பவர்கள் நினைத்து பாருங்கள், அந்த நிலைமையை நினைத்து பாருங்கள். அவை இந்த போராட்ட சக்தி என்பதை எவ்வாறு இன்று கார்டனர் புரோட்டஸ்டை நான் ஒவ்வொரு வருடம் நினைவு கூறுவது. ஏனென்று சொன்னால் எங்கள் மக்கள், கனடிய மக்களாக நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் எவ்வாறு இந்த மண்ணில் எமது மக்களுக்காக எதிராக போராடினோம் என்ற ஒரு முக்கியமான வடிவமாக அந்த புரோட்டஸ்ட் இருக்கின்றது. நாங்கள் கனடியர்களாக ஒரு வீதியை மறித்து விட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். ஒரு பெரிய சமூகமாக இந்த மண்ணிலே போராட்டம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை காட்டிய ஒரு சமூகமாக நாங்கள் தமிழர்கள் இருந்தோம் என்பதை காட்டுகின்ற அந்த போராட்டத்தை ஒவ்வொரு வருடமும் கனாவில் நினைவு கூற வேண்டும். அவை உறவுகளே, இந்த முயற்சிகள் எடுக்கின்ற இளம் சமுதாயத்தை தோள் கொடுத்து
அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கொடுத்து, பொருளாதார வலுவை கொடுத்து, மக்கள் சக்தியை கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, அவர்கள் பேர்ன் அவுட், அவர்கள் கலைத்து விட முடியாமல் அவர்கள் இப்பொழுது 10 பேர் என்றால் 100 பேர் ஆவதற்கான வழியை கொடுத்து செயல்பட வேண்டும். 2009ஆம் ஆண்டில் வீதிகளில் இறங்கிய பொழுது உங்களுக்கு தெரியும், பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் நின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது வயது 30-40 ஆயிருக்கும். பொருளாதார வளமுள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எங்கே? அவர்களில் பலர் எங்கே போனார்கள்? ஏன் போக விட்டோம்? எவ்வாறு விட்டோம்? இன்னும் நேரம் தாமதமாகவில்லை. ஒன்றாக இணைந்து ஒவ்வொருவரும் அவர்களது திறமைக்கு ஏற்றவாறு, அவர்களது பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையை இவ்வாறான இளைஞர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒரு கல்வி சபை உறுப்பினராக இன்று 3 தமிழர்கள் இருக்கின்றோம் டொரண்டோவிலே. 3 தமிழர்கள், 22 கல்வி. அவை நாங்கள் எங்களது முயற்சியை எடுத்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு கல்வி சபையும் ட்விட்டரில் போட்டுவிட்டு உறங்க போகின்றார்கள் போல் இருக்கின்றது. ட்விட்டரில் போட்டது முதல் வருடத்துக்கு நாங்கள் கொண்டாடினோம். ஒவ்வொரு வருடம் அதையே கொண்டாடி கொண்டிருக்க முடியாது. அடுத்த வருடம் என்ன செய்தோம்? ஒவ்வொரு வகுப்புகளுக்கு இது சென்றதா, பாடத்திட்டமாக மாற்றப்பட்டதா என்று ஒவ்வொரு விடயமாக செய்து எமது முயற்சியை, முழு முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Neethananna. It was a really an inspiring speech. Neethananna, as he mentioned in his speech, where at a point he mentioned that we should document not only the mass killing and the massacre that happened to the people, but also need to document the struggle, the armed struggle, the sacrifices that was done in different levels. எங்களோட போராளிகள், மாவீரர்கள் வரலாறுகள் ஆவணங்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். வாய்ஸ் நிறுவனம் அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறோம். விரைவாக அவர்கள் அந்த மாவீரர்களின் பெயர் விவரங்களுடன் அவர்களுடைய வரலாறுகளும் தொகுக்கப்பட்டு ஆவணம் வெளியிடப்படும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நீதன்ஷான். இவர் கூறியது போல் உண்மையில் இந்த உரிமை குரல் என்பது உலகத் தமிழர்களின் உரிமை குரல். அந்த பெயருமே உண்மையில் மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமானது. மற்றோடு எங்கள் உரிமையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவதற்குரிய அந்த பெயரே உண்மையில் பெருமையாக இருக்கின்றது. கார்த்திக் கூறியது போல் அதற்கு அடுத்த கட்டம் அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். விடுதலை போராளிகள் பற்றிய அனைத்து விவரங்களையும் எடுத்து அதை தொகுத்து புத்தகமாக வெளியிடுவதற்கு. இந்த புத்தகத்தை பற்றி கூறும் பொழுது இனப்படுகொலை 2009க்கு முன்பு நடந்த படுகொலைகள் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் எங்களுக்கு படுகொலை நடக்கவே கூடாது என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புத்தகம் இன்னும் விரிவடையாமல் இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் நீதன் கூறியது போல் அனைவரும் அமைப்பு சார்ந்து இணைந்து இவ்வாறான ஆவணப்படுத்தும் இந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதே பெரிய ஒரு விடயம். தொடர்ந்து நாங்கள் இங்கே மேடைக்கு அன்போடு அழைக்க இருப்பது டொரண்டோ கல்வி சபை உறுப்பினர் யாழினி ராஜகுலசிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து அவருக்கான பிரதியினை இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து யாழினியை உரை நிகழ்த்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். And now we invite Toronto School Board Trustee Yalini Rajagoshingam to receive a copy of the book from Ranjitana and give a small speech. எல்லோருக்கும் வணக்கம். கடந்த மாதம் எல்லோருக்கும் கண்டிப்பாக மனதில் நிறைய கவலை இருந்திருக்கும். வலி சுமந்த மண் 14 வருடங்களுக்கு முன்பு நடந்த கவலைகள் யோசிச்சு சரியான கவலையில் இருந்த நேரத்தில் இது ஒரு நல்ல இறுதி நிகழ்வாக நான் பார்க்குறேன். நிறைய உற்சாகம் இருக்குது. ஏதோ நாங்கள் பண்ணணும் என்று நிறைய பேருக்கு எனக்கு தெரியுது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த மாதம் வெவ்வேறு பள்ளிக்கூடம், ஸ்கார்பரோவில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் இனப்படுகொலை பற்றி கதைச்ச போது நிறைய தமிழ் மாணவர்கள் மாணவியை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. உண்மையே வியப்பாக இருந்தது. எங்களுடைய பிள்ளைகள் மறக்கலை, நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவர் அமைப்பில் போகும்போது நாங்கள் இனப்படுகொலை பற்றி தான் நாங்கள் கதைச்சோம். அண்ட் பிள்ளைகள் எங்களுக்கு நடந்த அநீதி நடந்திருக்கு. இதுக்கு எதிராக நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணுமேனு நல்ல என்ன பண்ணலாம்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க.
14 வருடத்துக்கு முன்பு நாங்கள் எல்லாரும் யோசிச்ச ஒரு விஷயம் வந்து அடுத்த தலைமுறை வந்து ஞாபகத்தில் இருக்குமா அவங்க இதெல்லாம் மறந்துடுவாங்களான்னு. ஆனால் நம்ம மறக்கலை, நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க. என்னிடம் ஒரு மாணவி கேட்டா, அக்கா நான் ஒரு தமிழர்னு சொல்ல பெருமையாக இருக்கு, ஆனால் எந்த நாட்டுன்னு சொல்கிறது, நான் இலங்கைன்னு சொல்ல மாட்டேன்னு எப்படி சொல்கிறது? நான் சொன்னேன் நீங்கள் ஈழத்தமிழர்னு சொல்லுங்க. அவ கேட்டா ஈழம்னு சொல்கிறது தப்பு இல்லையா? நான் சொன்னேன் ஏன் நாங்கள் தயங்கணும், ஈழம் என்ற ஒரு வார்த்தை சங்க காலத்திலிருந்து பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது சொல்கிறதுக்கு வந்து ஒரு தயக்கம் வேண்டாம், ஒரு பயம் வேண்டாம். இன்னொரு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா அந்த நூலகம்ல வந்து ஒவ்வொரு நாட்டுடைய கொடி இருந்தது, இலங்கை கொடி கூட. அப்போ அந்த மாணவர், அந்த தமிழ் மாணவர் அமைப்பு கேட்டார்கள், நாங்கள் இங்கே வந்து புலிக்கொடி ஏற்றணும். எனக்கு செய்ய வியப்பாக இருந்தது. நான் படித்த காலத்தில் வந்து அப்போ தான் விடுதலை புலிகள் எதிராக அந்த டெரரிஸ்ட் பேன் போட்டார்கள். அப்போ எனக்கே ஞாபகம் இருக்கு, பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியை என்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு டேமல் டைகரான அது நக்கலை கேட்டார்கள். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து இது என்னுடைய கொடி, நான் ஒரு தமிழர், இவங்க வந்து என்னுடைய விடுவிக்காய போராடின மக்கள், நாங்கள் அவங்கள மறக்க மாட்டோம்னு நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தமிழ் ஜெனோசைட் பற்றி நிறைய பேர் கதைக்கிறோம், ஆனால் அதே பள்ளிக்கூடத்தில் வந்து மாவீரனார் கூட அதை பற்றி கதைக்கிறாங்க, அது கூட ஒரு அசம்பிளி வச்சு கதைக்கிறாங்க. ஸோ நான் படித்த நேரத்தில் வந்து இதெல்லாம் நடக்கலை. நாங்கள் படித்த டைம் வந்து நிறைய அகேன்ஸ்டாக இருந்தவாங்க எங்களுடைய ஐடென்டிட்டிக்கு. ஆனால் திஸ் ஜெனரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் ஒரே ஒரு விஷயம், நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போகும்போது நிறைய மாணவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அக்கா எனக்கு இன்னும் நிறைய விருப்பமாக இருக்குது, ஆனால் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு கிட்ட ஒன்றும் சொல்கிறாங்க இல்லை. கண்டிப்பாக எங்களுடைய சமூகத்தில் வந்து நிறைய வலி இருக்குது. நேரடியாக நீங்கள் போராட்டம், போர், இனப்படுகொலையில் வந்து நிறைய காட்சிகள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க, எனக்கு புரியுது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள் மிக 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 முக்கியம். ஸோ இந்த பொறுப்பு, இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பண்ணியதுக்கு மிக நன்றி. ஒரு கதை கேட்கறதே கஷ்டம், இது இவ்வளோ கதைகள் கேட்டு இந்த ஒரு புத்தகம் கம்பால் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சிக்கு நன்றி. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்ப்ரெடிங் த வேர்ட் ஆஃப் திஸ். நன்றி. Thank you, Yarliaka. Now, next we invite Judy Young, who is representing MP Sean Chan, Member of Parliament for Scarborough North, serving his second term and former chair and trustee of TDSB, to the stage to receive a copy of the book, Genocide Chronicle, and present it to the public. Thank you. Good afternoon, ladies and gentlemen. My name is Judy Young, assistant to MP Sean Chan. In fact, MP Chan was scheduled to come and celebrate this amazing and meaningful event with you folks. But then he got up very early and he didn't feel well. So he texted me at 5 o'clock this morning and said, please, Judy, go. So I am very humble and honored to be here and to present this very special greetings from MP Chan. May 28, 2023, a personal message from MP Sean Chan. As a Member of Parliament for Scarborough North, I'm pleased to extend my warmest greetings to the organizers and attendees of the book launch for Genocide Chronicles. This event is an important opportunity to commemorate and pay tribute to those who lost their lives during the Tamil genocide through the release of this book. It is important to know that the voices of the disenfranchised can have the opportunity to speak and advocate for peace. I would like to commend the organizers for a wonderful launch. Your presence and support brings hope to the families of the many who lost their lives during these tragedies. Please accept my best wishes for a most successful event. Signed, sincerely signed, Sean Chan, Member of Parliament for Scarborough North. Thank you very much. Congratulations.
Thank you so much. Thank you. Thank you. Oh. Yes, thank you. That's it. Thank you so much. Thank you very much, Ms. Judy Young, for coming in today on behalf of MP Son Chen to deliver the message. And we really appreciate your time. And thank you everyone who have gathered here today again, one more time. This is, I know it's a Sunday during the day, probably everyone have lots of plans, but this is an important event, and whoever paid attention to the details of the book, if you have had a chance to look at it, it's an immense effort was put together to compile this book. This book consists of every single day of what has happened to Tamil peoples. For example, if you were to take a date, let's say September 15th, 1999. So if you go to the September 15th, you will see everything that happened on September 15th every single year. So on September 15th, 1999, there was a bomb attack that happened in Manduvil, Chandi, in Mullaitivu district. There was a kifir attack. So I was only probably 11 years old at that time. I was studying in a school called Pudukudirpa Mahavidyalayam. At that time, I remember very vividly, on that day we were early, it was a morning, right before I go to school, we just heard and we ran, and then we took a refuge in a bunker, and all that we heard was a bomb blast, and then next thing we see, like, our Kavalturai, the police wing of a de facto state of Tamil Eelam rushing in an ambulance to save the people that got attacked by the Sri Lankan government's fighter jets. So few days after, there was a drastic incident that happened. I still remember it. We were gathered at Pudukudirpa Mahavidyalayam morning assembly right under the bunch of banyan trees like we do every day morning on a normal day. And event was, there was an open mic just like this. And we were just standing there in line, start singing the Thevaram and all regular routine. And all I heard was like a sound of like that. So this is pretty similar sound what the kefir fried ejects that makes. So all we know of is that from the traumas and everything that we had gone through in the past, everyone, I was just a little kid standing in the line in a white and blue uniform, and all I saw, like, people just tapping on me, running over me, and I was on the floor. All I knew, and within 5 minutes, that sound disappeared, and everybody came back, and we only realized that it was not a kefir, it was just the mic and the air that blew through it. So that's how traumatic and how what was it like to live under a genocidal regime, so-called Sri Lanka. So I'd like to take this moment to remember that incident, and now I'll pass on the mic to Akka to see. அடுத்ததாக இந்த நிகழ்வில் பேராசிரியரும் தமிழீழ விடுதலை செயற்பாட்டாளருமான ஜூட் லால் பெர்னாண்டோ அவர்களின் வாழ்த்து செய்தி இப்பொழுது விவரணமாக இங்கே வெளியிடப்படுகிறது. Vanakkam. In this month of May, as we remember the genocide against the Elam Tamils, it is highly appropriate not only to launch but also to celebrate Baksha's Genocide Chronicles. Even after such a massacre,
In this month of May, as we remember the genocide against the Elam Tamils, it is highly appropriate not only to launch but also to celebrate Baksha's Genocide Chronicles. Even after such a massacre, Genocide Chronicles reflect Elam Tamils' unwavering, unceasing, unending, and the great commitment to gather as much as possible all the massacres of her people and put together to tell the world what happened was nothing less than a genocide. And Genocide Chronicle itself is an act of resistance to those who want to forget the past and justify the massacre. In fact, there was a time Elam Tamil people lived in their own state. Genocide didn't happen only in the last phase of the war at Mullawaikal. It has been happening for over 60 years under the Sinhala-dominated Sri Lankan state, which of course was carved by the British colonial period, making the island one unitary political structure for strategic reasons in the Indian Ocean. Two autonomous regions, one Tamil in the north and east, and the other in the south, were brought together under one political unitary structure by the British, whereby the Sinhalese were made to believe that they are racially superior to the Tamils, and the Tamils are inferior invaders. And that was the seed of genocide. Over and over again, under this racial ideology, the Tamils were not only discriminated, oppressed, but the resistance to discrimination and oppression was brutally crushed by so many pogroms since the 1950s, with climax in Black July in 1983. The first phase of nonviolent resistance of the Elam Tamils moved to an armed mode by the late 70s, and by the peace process in 2002, the Elam Tamils had succeeded in stopping, containing the historical process of genocide. And that is why I said there was a time when the Elam Tamils lived in their own state, where genocide was stopped. The most historic and the most peaceful moment on the island was the 2002 peace process, which was achieved by the power of resistance of the Elam Tamils. Now, Mullawaikal is only the climax of genocide. How did a genocide which was stopped by the armed struggle, people's power, and the spiritual power of the Tamil people again restarted? Today, there are countries, including Canada, and many civil society groups who accept that what happened was not simply war crimes or crimes against humanity, but genocide. But there is one factor that has been totally forgotten. How could that
genocide unfold when there was a time that genocide had been stopped by the Tamil state led by the liberation tigers of Tamil Eelam. How did? When there was a peace process started in 2002, when both parties were treated equally, again, the way internationally recognized, at least by the European Union, on a political level, even though it was not constitutionally accepted. But the political deliberations are important for formal constitutional changes to happen. There was a political will in 2002 to change the character of the state. There was a political will to accept the Tamil de facto state as a reality, and on the basis of that reality, to start negotiations and then find a lasting solution. But there were other geopolitical interests that the US and the British governments had in the Indian Ocean. Those interests really led to dismantle the peace process, whereby the Sri Lankan state was strengthened by criminalizing the Tamil tigers, who were once accepted as an equal partner of the process. And that step of criminalizing during the peace process opened the gates of the final or the climax of genocide. Therefore, on this day, I would like to reiterate that it is not enough that we call the massacre of the Eelam Tamils a genocide. We also have to name the powers who facilitated that genocidal process. It is important to remember that the Tamil Eelam struggle stopped the process of genocide and, in fact, led a peace process. It is important to remember that the Tamil liberation struggle was not only a struggle for the freedom of the Tamils, but also to make the Indian Ocean a peace zone, for which changing of the character of the Sri Lankan state, its highly militarized nature, have to be changed, for which at least shared sovereignty between the Tamil state and the Sri Lankan state has to be brought forth. But such peaceful plans, such democratic plans, were upsetting the geopolitical interests of the US, of the UK, in the Indian Ocean, in encircling China. At the end of the day, it is remembering of ஏனென்றால் உங்கள்கிட்ட ஆவணம் இருக்கின்றதா, புத்தகத்தில் இருக்கின்றதா, எழுத்தில் இருக்கின்றதா, எண்ணத்தில் வைத்திருக்கின்றீர்கள்? இதனாலேயே நாங்கள் எவ்வளவு விடயங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த விடயம் ஆவணப்படுத்தப்பட்டது என்பது உண்மையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. உரிமை குரல் அமைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியினை கூறிக்கொண்டு, அடுத்ததாக திரு அன்னநாதன் பெர்னாண்டோ அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பூத்த கொடி பூக்களின்றி தவிக்கின்றது என்ற விடுதலை பாடலோடு இதோ அன்னநாதன் பெர்னாண்டோ.
பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது. பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. பூக்களின்றி தவிக்கின்றது. பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. ஆலமரம் வேர்களின்றி அலைகின்றது. அந்திம பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. கத்திலுக்கு வந்தவளும் என்னை விட்டு போனாள். கூட்டில் வந்த பிள்ளைகளோ தூரதேசம் போனார். கத்திலுக்கு வந்தவளும் என்னை விட்டு போனாள். கூட்டில் வந்த பிள்ளைகளோ தூரதேசம் போனார். கிட்டபடி சுற்றுதடா பூமி என்ற பந்து. ரத்தவாசம் என்பதெல்லாம் எங்கு வரும் பேச்சு. பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது. பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. ஆலமரம் வேர்களின்றி அழுகின்றது. அந்திமத்தில் யாருமின்றி அழுகின்றது. ஆற்றிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. இருந்த சொந்தமெல்லாம் இன்று வரை இல்லை. ஆற்றிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. இருந்த சொந்தமெல்லாம் நேரினிலே இன்று இல்லை. பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது. பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வாக தமிழ் இளையோர் அமைப்பு கனடாவை சேர்ந்த அங்கத்தவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் நிருஜன் குணாலன் அவர்களிடம் இருந்து இனப்படுகொலை ஆவண கையேடு பிரதியினை பெற இருக்கின்றார்கள். அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் இளையோர் அமைப்பு கனடாக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மீண்டும் ஒரு பாடலை வழங்குவதற்காக ஆரூரன் சிவகுமாரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆலமரம் நெஞ்சில நிறைந்திருக்கு என்ற பாடலோடு ஆரூரன்.
மரம்தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. முற்றத்தில் நின்ற வேப்ப மரம் மனசுல தான் பூச்சிருக்கு. கிணத்தடியில வாழை மரம் கரைமுறையாய் தவம் கிடக்கு. எங்க நாட்டில சொந்த ஊரில எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டில அவன் வீட்டில எங்கதான் வாழ்விருக்கு. அந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. சந்தியில புளிய மரம் சங்கதிகள் சொல்லுதே. குலத்தங்கரை மருத மரம் புலி நிலவை தேடுதே. சந்தியில புளிய மரம் சங்கதிகள் சொல்லுதே. குலத்தங்கரை மருத மரம் புலி நிலவை தேடுதே. நான் குடித்த இளநீ தன்னை வருந்தி என்னை அழைக்குதே. நான் குடித்த இளநீ தன்னை வருந்தி என்னை அழைக்குதே. வானு எந்த கரும்பனையோ வாயன்று கூவுதே. வானு எந்த கரும்பனையோ வாயன்று கூவுது. அந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. கிளைகளெல்லாம் மஞ்சள் பொதி சாயுதே. வயல் காட்டு நாவமரம் காதல் ஜோடி தேடுதே. பாலை மறை கிளைகளெல்லாம் மஞ்சள் பொதி சாயுதே. வயல் காட்டு நாவல் மரம் காதல் ஜோடி தேடுதே. ஆவரசம் பூவரசம் கொஞ்சி விளையாடுதே. ஆவரசம் பூவரசம் கொஞ்சி விளையாடுதே. சவ்வரத்தை பூச்சிருத்து மண்ணின் கதை பாடுதே.
உள்ளத்தில் கலந்திருக்கு. முற்றத்தில் நின்ற வேப்ப மரம் மனசுல தான் பூச்சிருக்கு. கிணத்தடியில வாழை மரம் தரைமுறையாய் தபம் கிடக்கு. எங்க நாட்டில சொந்த ஊரில எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டில அவன் வீட்டில எங்கதான் வாழ்விருக்கு, எங்கதான் வாழ்விருக்கு, எங்கதான் வாழ்விருக்கு, எங்கதான் வாழ்விருக்கு. Thank you. நன்றி அடுத்ததாக இந்த இனப்படுகொலையின் நேரடி சாட்சியமாகவும் இலங்கையின் கோர தாண்டவத்தை நேரடியாக கண்டவருமான ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய 2009ஆம் ஆண்டு தான் அனுபவித்தவர்களை நேர்பட இங்கே பேசுவார். அதை தொடர்ந்து நன்றியோடு இந்த நிகழ்வுகள் நிறைவு பெறும். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள். நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதானால், முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடித்ததால் இன்று இந்த மேடையில் நான் உங்களுடன் கதைக்கின்றேன். அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அன்று பட்ட சுவை இன்றும் சுவைத்துக் கொண்டே இருக்கின்றேன். அதை பற்றின வரலாறை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இனக்கலவரங்கள் எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டன. 1948 என்கிறார்கள், பின்னர் என்கிறார்கள். அதற்கு முன்னரே அதை ஆரம்பித்து விட்டது இப்போவோ. ஆனால் எமது தமிழ் தலைவர்கள் அதை விளங்கிக் கொள்ள இயலாமல் இருந்தார்கள் என்பதுதான் உண்மையில் உண்மை. எனக்கு தெரிய நான் அறிந்த விவரத்தில் கேஎம்பி ராஜவர்ணா என்ற ஒருத்தர் வெளிமட தொகுதியில் பேசின பேச்சை நான் நினைவுகிறேன். தமிழர்களின் தோலை தைத்து தோலை விரித்து நான் செருப்பு தைப்பேன் என்று கூறினார். அவர் அந்த இடத்துல வெற்றி பெற்றார், வந்தார், எவ்வளவோ துவச கதைகளை கதைத்தார், விதைகளை விதைத்தார். அதனுடைய உருவாக்கம்தான் 58 நடந்தது. அந்த நேரம் 7 வயது, எனக்கு தெரியாது. 83 நடந்தது. அந்த 58 நடக்கைக்குள்ள ஒரு இளைஞன் தனது தகப்பனின் கையில் பிடித்து கொண்டிருக்கையில், ஏனப்பா இவையெல்லாம் பலகீனம் என்று கேட்கிறார். அப்ப தகப்பன் கூறுகிறார், சிங்களவர்கள் அடிக்கிறார்கள், அதனால இவர்கள் தமிழர் தாயகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அப்ப அந்த குழந்தை கேட்கிறது, திருப்பி அடிக்க முடியாதா என்று கேட்கிறது. அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், அவருக்கு வல்லமை, அந்த அவர்கள் ஆயுதம் தரித்த வல்லவர்கள், நாங்களோ எங்களிடம் ஒன்றுமில்லை, குடிசன பெருக்கமும் இல்லை, அதனால நாங்கள் இடுக அடி வாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்றைய அந்த இளைஞன் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தினான், திருப்பி அடி கொடுக்க வேண்டும் என்று. அவன்தான் மேன்மைதகு பிரபாகரன். அந்த அடியை அது அடி கொடுத்து கொண்டிருக்க குழந்தைகளுக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருந்தது. 83 கலவரத்தில் நான் நாவலப்பட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே இருந்து நான் தப்பி வந்தது, சரம் அரைவாசி கிழிஞ்சது, செருப்பு இல்லை, ஷேட்டோட தான் வந்தேன். கையில்
1% காசு இல்லை. அந்த இதோட தான் நம்ம வந்தேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் முகாம்களில் இருந்து மன வேதனைகளோட வந்து கொண்டு இருக்கக்குள்ள வவனியாவில் இளைஞர்கள் எங்களை நோக்கி ஓடி வந்து எங்களை வாகனங்களில் இருந்து தூக்கி எங்களுக்கு உணவுகளை தந்து, சிலர் செருப்பு போட்டிருந்தார்கள், உணர்ச்சி இல்லாமல் செருப்பை தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் அந்த செருப்பை கைகளால் எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்த காட்சி இன்றைக்கும் எனக்கு கண்முன் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த இளைஞர்கள் எழுகிறார்கள். தமிழினத்தின் இழிநிலையை அறிந்து எழுகிறார்கள். அது உருவாகிறதுதான் இயக்கங்கள். நான் இந்த வரலாறு நெடுக சொல்லிக் கொண்டு போக விரும்பையில் முள்ளிவாய்க்காலுக்கு வருகிறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல முள்ளிவாய்க்காலில் பிரச்சனை இல்லாமல் இருந்து கொண்டிருந்த நாங்கள் ஒரு அமைதி. சில நேரம் புக்காரா வரும், கொட்டும். அந்த நேரத்தில் அதை அப்படி மாறிக்கறி இதனோண்டு நாங்கள் இருந்த நாங்கள் திடீரென மாற்றங்கள் மெதுவாக எழத் தொடங்கின. மன்னாரில் இருந்து இடம்பெயர்வு முதல் தொடங்குது. மன்னாருக்கு அங்கே மல்லாவி பக்கத்தில் இருந்து இடம்பெயர்வு தொடங்குகிறது. அந்த இடம்பெயர்வு தொடங்க எங்களுக்கு கொஞ்சம் கலக்கம், நாங்களும் இடம்பெயர வேண்டி வருமா என்று சொல்லி மன்னாரில் இருந்து இடம்பெயர்க்குள்ள நடந்த சம்பவம் உண்டு. அந்த மன்னார் யுத்தத்தை நெறிப்படுத்திய தளபதி ஒருவர் தனது 6 மாத குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருக்கா ஓடி வந்து பார்த்துட்டு போகணும் என்று வரேன். வந்த இடத்துல அதை திரும்பி போகிறேன். திரும்பி போய் ஒரு மரத்தில் மோதுப்பட்டு அதை மரணம் அடைகிறேன். அந்த யுத்தத்தின் முக்கிய பொறுப்பாளர்களில் முக்கிய தளபதிகளும் அவர் ஒருவர். இதுதான் முதல் ஏற்பட்ட சருகள். பிறகு அங்கே இருந்து மன்னாரிலிருந்து இராணுவம் வெளிக்கிட்டது என்று சொல்லி மல்லாவியிலிருந்து அங்கே துணுக்காய் பக்கத்தில் இருந்து மக்கள் இடம்பெயர தொடங்கினார்கள். அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மல்லாவியிலிருந்து இடம்பெயர்ந்த ஒருவர் 13 லோரிகளில் தமது உடைமைகளை ஏற்றி கொண்டு தனது பயணத்தை ஆரம்பித்தார். அந்த பயணத்தை ஆரம்பித்த முதல் தங்குமிடம் மாங்குளம். அந்த மாங்குளத்தில் அவர் தங்கி இருக்கக்குள்ள ஒரு லோரி சாமான இழந்துட்டார். பிறகு அப்படியே படிப்படியாக எத்தனையோ இடங்கள் தங்கி கடைசியில் முள்ளிவாய்க்காலுக்கு வருகிற ஒரே ஒரு லொரியுடன். அந்த லொரியுடன் வந்தவர் அந்த லொரிக்கு கீழே தான் சமைக்கிறது, படுக்கிறது அந்த போடி உடம்பில். இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிற அவருடைய குடும்ப அங்கத்தவர் 6-7 பேர், அவ்வளவு பேரும் அவரை தவிர ஒரு சம்பவத்தில் இறக்கினோம். இப்போ நிற்கிறது 13 லொரியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, மனிதையும் இல்லை, அவர் தனியத்தான். நான் இனி ஏன் வாழ்வான் என்று சொல்லி ஒரு பெரிய ஆதங்கத்தின் கீழே இருந்தார். அதை அவர்கிட்ட காட்சியை எனக்கு இன்றைக்கு கண்முன் தெரியுது, பார்க்க இதாயிருக்கு. இவ்வாறு நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லாரும், நான் இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்காலுக்குள்ளே வந்து ஒரு நெருங்கின ஒரு சிறிய கிராமத்துக்குள்ள எல்லாரும் உள்ளடக்கப்படுகிறோம். இந்த உள்ளடக்கப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள சக்தி எதிர்மில் வருகிறது ஒரு செய்தி. மக்களே, உங்களை காப்பாற்றுவதற்காக இலங்கை ராணுவம் தேவிபுரத்தில் தயாராக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் தேவிபுரத்துக்கு சென்றால் உங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று. அந்த நேரத்தில் இருந்த நிலையில் பதட்டத்தில் எங்களை அறியாமல் அப்போ உடமையில் ஒன்றையும் தூக்க இல்லை, அப்படியே வச்சுட்டு நாங்கள் போனால் காணும் என்று சொல்லி வெளிக்கிடுறோம். வெளிக்கிட்டு போனால்
போய் வழியில் போய் கொண்டு இருக்கிறோம். புதுக்குடியிருப்பு பக்கம் போகல, அது இடையில புதுக்குடியிருப்பு இடம். அந்த புதுக்குடியிருப்புக்கு போக முன்னமே ஒரு கிபிர் வந்து தேவிபுரத்தில் போடுறான். அந்த நேரத்தில் இங்கே இருந்து போன சனம், அங்கே இருந்த சனம் எல்லாருமே அப்படியே சொல்ல தேவையில்லை. அப்போ நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டவுடனே எங்களுக்கு தெரிஞ்சிட்டது நீ இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நாங்கள் கொஞ்சம் விரைவாக பின்வாங்கினோம். பின்வாங்கி கொண்டிருக்கல உண்மையான நிலை அந்த நேரத்தில் யாருக்குமே தெம்பு கட்ட நிலை என்று சொல்லுவார்கள், திராணியற்ற நிலை. அந்த திராணியற்ற நிலையோடு திரும்பி கொண்டு வரோம். திரும்பி கொண்டு வரைக்குள்ள சடமாரியான துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூடுகளுக்கு மத்தியில் நாங்கள் ஏதோ வந்துட்டா காணும்னு சொல்லி வந்து கொண்டிருக்கோம். ஒரு சின்ன ஓட பாதை மாதிரி அதில் வந்து கொண்டு இருக்கிறோம். வந்து கொண்டு இருக்கைக்குள்ள ஒரு அம்மா, ஒரு இளம் அம்மா சத்தம் 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 சுற்றி பார்த்தா யாருக்குமே காயம் தெரிய இல்லை. பார்த்தா அந்த அம்மா தோளில் வச்சிருந்த 6 மாத குழந்தையோ 8 மாத குழந்தையோ என்ன தெரியாது, இந்த கரையில் சன்னம்பட்டு இந்த கரையால் புரிட்டு கொண்டு போயிட்டு ரத்தம் குபீர் குபீரண்டு போகுது. பிள்ளை கொழுந்து மடிச்சிட்டுது, சாகுது. செத்தால் அந்த மனுஷிக்கு ஐயோன்னு சொல்லி குளரக்கூட திராணி இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் பக்கத்தில் நிற்கிறோம், எங்களால் எதுவித உதவியும் செய்ய முடியல. அந்த அம்மா இப்படி பார்க்குறான். பூர இடத்துல ஒரு மண்வெட்டி தெரிஞ்சது, ஒரு அதுவும் பெரிய மண்வெட்டி இல்லை, ஒரு சின்ன மண்வெட்டி கொண்டு வந்து எங்களால் உதவி செய்யவே முடியாது. நாங்கள் இத்தனையும் ஆம்பளை நிற்கிறோம். எத்தனையும் அந்த மனிதன் தன்னுடைய ஓர்மம் காரணமாக தடார் 4 வெட்டு வெட்டிச்சுது. வெட்டி போட்டு அந்த குழந்தைய, அந்த பிள்ளையோட பால் பூச்சி உடுப்புகள் சகலதையும் சேர்த்து அப்படியே மூடி போட்டு எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறோம். இவ்வாறு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அங்கே பட்ட துன்பங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி மாளாது. இந்த அனர்த்தங்கள் நாங்கள் இப்படியே வந்து இருக்கிறோம். இருக்கைக்குள்ள நாங்கள் இந்த பழைய இடங்களில் போய் இருந்தால் எங்கள்கிட்ட அரிசியோ மாவோ சீனியோ பருப்போ எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக இருக்கிறோம், பட்டினியாக இருக்கிறோம், தண்ணி மாத்திரம் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். குடிச்சு கொண்டு இருக்கைக்குள்ள ஒரு கிணறுண்டு நாங்கள் மண் தோண்டி விரல் காட்டு வச்சிருந்த கிழங்கு முன்னமே அந்த கிழங்கு இருந்தால் தண்ணி எடுக்கிறது. அப்போ முகங்கள் விடுறதும் அதில் தான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. கொத்து குண்டண்டு கேள்விப்பட்டீங்களோ எனக்கு தெரியாது. கொத்து குண்டொண்டு விடியப்புறம் 5:30 மணிக்கு அந்த முகாம்குள்ளே வந்து வெடிக்குது. அந்த முகாம் என்ன, அந்த கூடாரத்துக்குள்ளே வெடிக்குது. வெடிக்கைக்குள்ள அவ்வளவு பேருமே அப்படியே கண்ணை மூடி விட்டார்கள். நம்ப மாட்டீர்கள், 3 மாத பால்குடி குழந்தை மட்டும் ஆண்டு கத்துது. என்ன காரணம்? அந்த அம்மா அப்படி சரிஞ்சு தன்னுடைய முளைப்பாலே அந்த பிள்ளைக்கு கொடுத்து கொண்டு இருந்ததால அந்த சரௌண்டிங்கில் அந்த பிள்ளைக்கு சுவாசிக்க முடியலை. அந்த புகை விதையில்லை, அந்த நச்சு புகை விதையில்லை அந்த பிள்ளைக்கு. அதால் அந்த பிள்ளை மட்டும் உயிர் தப்புது. ஒரு யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி நிலைன்னு சொல்லி. அந்த கட்டத்தில் என்ன செய்கிறது, யார் செய்கிறதுன்னு ஒருத்தருக்குமே ஒன்றுமே தெரியல. ஆறு ஒரு தம்பி வந்து அந்த பிள்ளைய 3 மாத குழந்தை அந்த பிள்ளைய தத்தெடுத்து கொண்டு போய் இப்போ அந்த அந்த மனுஷன் சகோதரியோ ஆயிரட்டையோ கொடுத்ததாக நான் பத்திரிகை வாயிலாக அறிந்தேன். இந்த மாதிரி பெரிய அநியாயங்கள் நடந்த இடம். இதற்கு உண்மையாக நாங்கள் எங்களை சார்ந்தவர்களை நாங்கள் உண்மையில் நாங்கள் போற்ற வேணும். என்னென்று கேட்டால், நானும் ஆசிரியராக இருந்தேன், எனக்கே தெரியாது. DIY தியரி என்று சொல்லி ஒரு தியரி இருக்கு.
அது டூ இட் யுவர் செல்ஃப். அதைத்தான் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களும் அதை கோட்பாடாக கொண்டு தான் தொழிற்பட்டிருக்கிறார் என்பதை நான் பின் அறிகிறேன். ஆனால் இந்த அதுக்குரிய கல்வி திட்டங்கள் எல்லாம் வந்துட்டுது. இப்போ கனடாவில் நாம் வந்து பார்க்கக்குள்ள அதுக்குரிய கல்வி திட்டம், அதுக்குரிய செயற்பாடுகளை பிள்ளைகள் செய்கிறார்கள், பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிள்ளைகள் அந்த சின்ன மணிகளை ஒட்டி செய்வார்கள், விமானம் செய்வார்கள், இன்னும் எத்தனையோ எல்லாம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் டோனும் செய்கிறார்கள். அப்படி அந்த பிள்ளைகளை கிரியேஷன் மோட்டில் கொண்டு வந்தது இந்த DIY தியரி. இதை உங்களோட பிள்ளைகளையும் செய்வார்கள், அவர்களை செய்ய ஊக்குவியுங்கள். அவர்கள் தங்களுடைய சிந்தனையை வளர்த்து கொள்ளுவார்கள். உங்களுடைய நேரத்தை நான் எடுத்து விட்டேனோ தெரியாது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியவர்களுக்கு நன்றி. மேலும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். நான் வெளிக்கிட்டு வந்து பார்க்கக்குள்ள தமிழ் அழிந்து விட்டது என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் இங்கே பல்வேறு அமைப்புகள் பல்வேறு வழிகளில் பல்வேறு உருவங்களில் தமது செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இதற்கு ஒரு വലിய தலைமை என்று சொல்லியக்குள்ள நாங்கள் இந்த மேடையில் நின்று பேசுகிறது அப்படி இப்படி இல்லை, சாதாரணமாக நாங்கள் இருக்க வேணும். இந்த சாதாரணமாக இருந்து கொண்டு செயற்பாடில் எல்லாரும் ஏதோ ஒரு செயற்பாட்டை செய்து எமது இனத்தையும் எமது மொழியையும் எமது மண்ணையும் காக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொண்டு எனது நன்றி ஐயா. மேடையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா மேடையில் நில்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரதியை வழங்க இருக்கின்றார்கள். கார்த்திக் அவர்கள் உங்களுக்குரிய பிரதியினை வழங்குகின்றார். நன்றி ஐயா. அவர் உண்மையில் கூறிய விடயங்கள் எங்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அந்த இடத்தில் நிற்கவில்லை, ஆனால் அவர் கூறும் பொழுது அந்த இடத்திலேயே நாங்கள் நின்றது போல் எங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. நாங்கள் உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்றே கூற வேண்டும் தமிழர்களை பொறுத்த மட்டில். ஆனால் உணர்வுகளை தாண்டி உரிமையோடு இந்த நிகழ்வு இப்போது இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முக்கியமான விடயம் இதில் குறிப்பிட வேண்டும். உலகத் தமிழர் உரிமை குரல் அமைப்பிற்கு $10,000 நன்கொடையை வழங்கி இந்த புத்தகத்தை வெளியிட செய்வதற்கு உதவி வழங்கியவரும் அத்தோடு இந்த மண்டபத்தை இலவசமாக வழங்கியவருமாகிய அஜய் அவர்களுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லாரும் வச்சிருப்போம், ஆனால் கொடுக்கறதுக்கு மனம் இருக்க வேண்டும். முதலாவது அந்த மனம் உள்ள ஒருவராகத்தான் நான் அஜயை பார்க்கின்றேன். என்றால் அஜயை பற்றி கூறும் பொழுது ஒரு முக்கியமான விடயம் கூற வேண்டும். முதலில் இந்த மண்டபத்தை அவர் வாங்கிய பொழுது எனது துணைவருக்கு கோல் பண்ணி சொன்னது என்னடா, அண்ணா நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு, அதாவது விடுதலை சார்ந்த எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஹோலுக்கு வாங்கன்னா நீங்கள் ஒரு சத காசுமே பே பண்ண வேண்டாம், இந்த ஹோலுக்கு வந்து இந்த நிகழ்வை நீங்கள் செய்யுங்கண்டு அந்த ஹோலான அவர் வேண்டின மட்டும்தான் ஒன்றுமே செய்யலை. அதற்கு முதலே கால் பண்ணி சொன்ன ஒரு மனிதர். நான் எப்பொழுதும் அஜயை ஒரு பெரிய ஒரு இடத்துல வைத்து தான் பார்ப்பேன். நான் அந்த நல்ல ஒரு உள்ளம், அந்த உள்ளத்துக்கு இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் தலைகூப்பி நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக மேடைக்கு அன்போடு நாங்கள் அழைக்க இருப்பவர் இந்த தமிழின படுகொலை கையேடு உருவான விதத்தை பற்றியும் அத்தோடு உலகத்தமிழர் உரிமை குரல் அமைப்பின் அடுத்த செயற்திட்டங்கள் பற்றியும் கூறுவதற்காக திரு ஜெயந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இன்றைக்கு பேட்ரிக் ப்ரவுன், லோகன் அண்ணா, நீதன் அண்ணா, யாழினி தங்கச்சி வந்திருக்கிறீங்க. மற்றது மிஸ்டர் சென் ஆஃபீஸில் இருந்து அவரோட செக்ரட்டரி வந்திருந்தா.
எல்லாருக்கும் முதலாவது நன்றிகளை சொல்லுகிறோம். முக்கியமாக ஹோஸ்ட் பண்ணின அக்காவுக்கும் கார்த்திக் எங்களோட நடுகளுமே இருக்கிறவர். அவற்ற கடையில் தான் நாங்கள் புத்தகங்களை விற்கிற நாங்கள். அப்போ எல்லாரும் போய் அவற்ற கடையில் புத்தகங்களை வாங்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றது இங்கே வந்திருக்கிற ஊடகவியலாளர்கள், மற்றது அமைப்புகளை சாராமல் எல்லாரும் ஒரு மக்களாக, ஈழத்தமிழர்களாக இங்கே வந்து இந்த நிகழ்வை நடத்தியதற்கு உதவி செய்ததற்கு முதலாக நன்றியை சொல்லுகிறோம். அடுத்ததாக நான் மேடையில் எனக்கு பேசி பழக்கம் இல்லை, ஆனால் ஏழுமான அளவு நான் சொல்கிறேன். வாய்ஸ் அமைப்பை பற்றி சொல்ல முதல் இந்த ஜெனோசைட் குரோனிக்கல் புத்தகத்தை பற்றி சொல்லுவோம். இந்த ஜெனோசைட் குரோனிக்கல் தட்ஷான்ற ஒரு மாணவியால் ஜெர்மனியில் அவ ஒரு 3 வருடம் எடுத்தவ இந்த புத்தகத்தை தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி செய்ததற்கு. அப்போ நாங்கள் இந்த புத்தகம் பகுதி 1 பகுதி 2ஆக வெளியிட்டிருக்கிறோம். பகுதி 1இல் படுகொலைகளுடைய விவரங்களும், பகுதி 2இல் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களின் விவரங்களையும் போட்டு இந்த புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எத்தனை பேர் இறந்தவர்கள் என்று கூட ஒரு சரியான கணக்கு இல்லாத, ஒரு கணக்கெடுக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் அப்போ நாங்கள் யோசிச்சு நாங்கள் சரியான கணக்கெடுப்போம் என்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விடயம் இருந்தது. இப்போ இன்றைக்கு இந்த முறை லிபரல் கன்சர்வேட்டிவ் வெளியிட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அறிக்கையில் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் 83 2009 காலப்பகுதியில் இடம்பெற்ற ஆயுத யுத்தத்தின் காரணமாக இறந்த மக்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த உலகத்துக்கும் இந்த யுஎனுக்கும் ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது. என்ன பார்வை என்றால், யுத்தம் நடந்ததால் அதன் விளைவாக இனப்படுகொலை நடந்தது இருக்கிறது. அப்பொழுது யுத்தம் தொடங்காமல் இருந்தால் இந்த இனப்படுகொலை நடந்து இருக்காது என்ற மாதிரி தான் அவர்கள் தங்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிலைக்கேற்ப அவர்கள் கதைக்கிறார்கள். ஆனால் அங்கீகரித்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கனடிய கவர்மெண்ட்டுக்கும் எதிர்கட்சிக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் இந்த இனப்படுகொலை என்பது முதலாவதாக 1930களிலே ஆரம்பமாகிவிட்டது. ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற அத்திவாரம் அதில் போடப்பட்டது. எங்களுடைய நிலங்கள் சிங்கள மக்களாலும் சிங்கள இராணுவத்தாலும் அது அபகரிக்கப்பட தொடங்கிவிட்டன. அப்பொழுது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. சுதந்திரம் கிடைக்காமலே அதுக்குரிய அடித்தளங்கள் போடப்பட்டன. பல சிங்கள குடியேற்றங்கள் எங்கள் தமிழீழ பரப்பில் தொடங்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் அந்த காலப்பகுதியிலிருந்து 2009 வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை நாங்கள் எடுத்தோம். அதன்படி 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்களுடைய விவரங்கள் இதில் நாங்கள் போட்டிருக்கிறோம். மற்றது பகுதி 2இல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பெயர்களை எடுப்பதற்கு மிகவும் கடினப்பட்ட நாங்கள் பல பணங்களை நாங்கள் செலவு செய்து அங்கே தமிழீழத்தில் மிகவும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய நண்பர்கள் சில பேர் இந்த விவரத்தை எடுத்து தந்தவர்கள். 2500க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழருடைய விவரங்களை எடுத்து தந்தவர்கள். அப்பொழுது நாங்கள் இந்த 2 புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டு நாங்கள் இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இது கீழே ஒரு ஆக்கள் கேட்பாங்க, நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட இயலாது. ஏன்னா கீழே ஒரு QR கோடு ஒன்று இருக்குது. அப்போ எங்களுடைய கைத்தொலைபேசி மொபைல் ஃபோனில் இதை ஸ்கேன் பண்ணிக்க அது அந்தந்த தளங்களுக்கு எட்டி செல்லும். ஒன்று நேஷோர் அல்லாட்டி தமிழ்நெட், ஈழநாடு, மற்றது எங்களுடைய 30 seconds to remember.com என்ற ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்கிறோம். அப்போ அப்படியான இடங்களுக்கு இது எடுத்து செல்லும். அவ்வளோதான் இந்த இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விடயங்களாக நாங்கள் சொல்லலாம். இதுக்கு முக்கியமாக இந்த தட்ஷாக்கு நன்றி சொல்லணும். அவர் ஒரு யூனிவர்சிட்டி பிள்ளையாக இருந்தாலும் படிப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஜெனோசைட் குரோனிக்கலில் கணக்க நேரத்தையும் காலத்தையும் போட்டுட்டு அவள் இந்த வேலையை செய்து தந்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அதுக்கு முதலாக நாங்கள் வெளியிட்ட புத்தகங்களை ஒரு சுருக்கமாக சொல்ல போகிறோம் என்றால், முதலாவதாக நாங்கள் வெளியிட்டது ஜெராதோத்து, ஈழத்தில் தமிழிடத்திலிருந்து ஊடகவியலாளர் ஜெராதோத்து வெளியிட்ட நந்திக்கடல் பேசுகிறது. எங்களுடைய மக்களை நந்திக்கடலில் இனப்படுகொலைக்கு ஆளாக்கி விட்டுட்டு ஒரு அனாதையாக எங்களுடைய மக்களை இந்த சர்வதேச சமூகம் விட்டது. அப்போ அதிலிருந்து தான் நாங்கள் ஒரு நந்திக்கடல் எவ்வாறு ஒரு பேசினால் எவ்வாறு இருக்கும் என்பதை 2009 இனப்படுகொலைக்கு பின்னாலான காலப்பகுதிகளை பேராசிரியர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பலர் இந்த கட்டுரைகளை வரைந்து இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நந்திக்கடல் பேசுகிறது இருக்கிறது. இதை நீங்கள் காணாமல் போன ஆக்களுடைய பிரச்சனைகள், அரசியல் கைதிகள், நில அபகரிப்புகள், பூலோக அரசியலில் எவ்வாறு தமிழீழம் மாட்டுப்பட்டிருக்கிறது என்று ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நந்திக்கடல் பேசுகிறது நாங்கள் வெளியிட்டு. நாங்கள் 2வதாக நாங்கள் வெளியிட்டது பிரபாரன் சட்டகம்.
பிரபாரன் சட்டம் என்பது இது ஒரு வரலாற்று புத்தகமாக இது இல்லை. இது எப்படி அவர்களை தலைவரை கோட்பாடாக்குறது. மிச்ச போராட்டங்களோடு ஒப்பிடும் போது எங்களுடைய தலைவர் ஒரு தனித்துவமான ஒரு தமிழீழ போராட்டத்தை அவர் கொண்டு சென்றார். அப்பொழுது மிச்ச நாகரிகங்கள் எவ்வாறு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் மீண்டெழுந்து போராடாததால் அவர்கள் அவ்வாறே அழிக்கப்பட்டார்கள். கிரேக்கத்தில் எல்லாம் அதான் நடந்தது. ஆனால் எவ்வாறு நாங்கள் மீண்டெழ வேண்டும் என்பதை தலைவரின் கோட்பாடுகளை உள்வாங்கி எழுதின புத்தகமாக இந்த பிரபாரன் சட்டம் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் தமிழ் தேசிய எழுச்சியை வெளியிட்ட நாங்கள் அதை எழுதினவரும் பிரபாரன் சட்டத்தை எழுதினவரும் சேது ராமலிங்கம் அவர்கள். இதனால் இந்த புத்தகம் எவ்வாறு தமிழகமும் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் சேர்ந்து எவ்வாறு ஒரு தமிழ் தேசியத்தை எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதை எழுதினவர். அதுக்கு அடுத்ததாக தான் இந்த ஜெனோசைட் குரோனிக்கலை வெளியிட்டு நாங்கள் கடைசியாக நாங்கள் வெளியிட்டது பன்னாட்டு குற்றங்கள். அதை முதலாவதாக பேசிய கலாநிதி ஞானேஸ்வரன் ஐயா அவர்கள் திருவோணமலையிலிருந்து தமிழீழத்திலிருந்து எழுதினவர். இதை எப்படி எழுதினவர் என்றால் எங்களுடைய தமிழீழத்தில் ஆகட்டும் வேறு ஊடகங்களாகட்டும் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை இல்லை என்பதை சொல்வதற்கு சில அரசியல்வாதிகளும் வேலை செய்கிறார்கள். அப்பொழுது தமிழீழ மக்களுக்கு ஒரு அறிவூட்டுவதற்காக மிச்ச நாடுகளில் நடந்த இனப்படுகொலையோடு ஒப்பிட்டு இந்த பன்னாட்டு குற்றங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நிறுவுவதற்கான ஒரு புத்தகமாக இந்த பன்னாட்டு குற்றங்கள் புத்தகத்தை நாங்கள் எழுதி வெளியிட்டு நாங்கள் இன்னும் பல திட்டங்கள் பல செயல்பாடுகள் பல ஆவணப்படுத்துதலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றை எங்களால் சொல்ல முடியாத ஒரு காரணம் ஏனென்றால் தமிழீழத்தில் இருந்து இந்த தகவல்களை சேகரிப்பவர்களுக்கு உரிய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாங்கள் அடுத்த திட்டங்களை நாங்கள் வெளியில் சொல்லவில்லை. நாங்கள் இந்த புத்தகங்களை ஒரு முறையும் நாங்கள் வெளியிடும் போது எல்லா மக்களும் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வாய்ஸ் அமைப்பை பற்றி சொல்ல வேண்டும். இது ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் உருவாக்கப்பட்ட அமைப்பு, ஒரு முக்கியமாக பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. நாங்கள் தமிழீழத்தில் இந்தியாவில் ஜெர்மனியில் பிரான்ஸ் லண்டன் கனடா என்று எல்லா நாட்டிலையும் நாங்கள் கிளைகளை வைத்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கதைத்து நாங்கள் செய்கிறோம். அப்பொழுது வாய்ஸ் அமைப்பு என்ற அமைப்புகளே நாங்கள் தளங்களை உருவாக்குறோம், ஒரு பிளாட்ஃபார்ம்களை ஆவணப்படுத்துறதுக்கு மற்ற வேலைகளுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்களை நாங்கள் உருவாக்குறோம். அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த 3rd Second ரிமெம்பர். அப்போ இது இனப்படுகொலையை மட்டும் ஆவணப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பல விடயங்களை ஆவணப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இன்னும் 1-2 வருடங்கள் செல்லும் நினைக்கிறோம். அதை பற்றி மற்றது இரண்டாவதாக ஒரு வாய்ஸ் அமைப்பு செய்த ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தமிழீழத்தில் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அது முந்திலிருந்து அதான் நடக்குது. எங்களுடைய புராதன சின்னங்கள் கல்வெட்டுகள் சிங்கள பௌத்த பேரினவாதம் அதை பற்றி எடுத்துக்கொண்டு தாங்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். முக்கியமாக தமிழ் பௌத்தம் இருந்தது, கல்வெட்டுகள் இருந்தன. அதை அவர்கள் தங்களுடைய சிங்கள தேரவாத பௌத்தமாக அதை மாற்றி தங்களுடைய நிலங்களாக அவற்றை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. அப்பொழுது நாங்கள் அரசியல்வாதிகளுடைய மக்களுடைய ஊடகவியலாளரையும் கேட்பது என்னவென்றால் நீங்கள் இப்போ இவ்வாறான சிலைகள் அடிப்பதை மட்டும் கதைத்து போதாது. எங்களுக்கான ஒரு நில அபகரிப்பு நடக்கிறது, சிங்கள செட்டில்மெண்ட்கள் நடக்கிறது, குடியேற்றங்கள் திட்டமிட்டு அவற்றையும் நாங்கள் கைக்கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அதில் முதல் விடயமாக நாங்கள் ஈழத்தமிழர் மரபு உரிமை காப்போம் என்பதை ஏற்கனவே நாங்கள் தொடங்கிவிட்டிருக்கிறோம். இதோட வேலை என்னென்றால் எங்களுடைய மரபுகள் சார்ந்த எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய தொன்மை கல்வெட்டுகள், எங்களுடைய நாணயங்கள், கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆதாரப்படுத்தி ஆவணப்படுத்துவதுதான் முதல் வேலை. அப்பொழுது நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லலாம், இது எங்களுடைய என்றால் இன்னும் அங்கே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய வரலாற்று ஆவணங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதால் இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் என்றால் வடுக்குநாறு மலையில் கடைசியாக நடந்த போராட்டத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிங்கள சிவலிங்கத்தை இடித்து விழுத்தினவர்கள் சிங்களவர்கள். அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம்னா நாங்கள் ஒரு போராட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம். அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக அது வெடித்தது. அதற்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சமிக்கை எங்களுக்கு வந்தது. இந்த தீர்ப்பு நேற்று முந்தின நாள் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்பொழுது வடுக்குநாறு மலையில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அது ஒரு தமிழ் பௌத்தத்துக்குரிய கல்வெட்டு. அதை நாங்கள் தமிழகத்தில் ஒப்பிடும் போது அதே காலத்துக்குரிய கல்வெட்டாக தான் அதுவும் இருக்கிறது. அப்பொழுது நாங்கள் இதுகளை தேடி நாங்கள் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய வேலைதான் ஈழத்தமிழர் மரபுரிமை காப்போம். மிகவும் கடினமான வேலை. என்றால் நாங்கள் புலமைந்த தேசத்தில் இப்படியான அமைப்பை நாங்கள் வைத்திருக்கலாம். ஏனென்றால் ஆவணப்படுத்துவது முக்கியமான விடயங்களை எடுப்பது அது தமிழீழத்தில் தான் நடக்க வேண்டும். பெரிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய நண்பர்கள் உறுப்பினர்கள் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தது நாங்கள் செய்த ஒரு பீப்புள் ட்ரைபுனல் உண்டு. பீப்புள் ட்ரைபுனல் அது தாங்களாகவே செய்து நாங்கள் உதவி செய்தோம், நாங்கள் சாட்சியல் அதில் கொடுத்து. இதில் என்ன பிரச்சனை என்றால் எங்களுடைய இனப்படுகொலைக்கு ஒரு நீதி தருவதற்காக இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் பின்னடிக்கின்றன. அதை சிவில் போர்ன்றது அது தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ன்றது நல்லிணக்கம் என்று சொல்லி அப்படியான ஒரு நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே நேரத்தில் பாராளுமன்றங்கள் அங்கீகரித்தால் அது ஒரு நீதியாக ஆகாது. அப்பொழுது நாங்கள் ஒரு நீதிமன்ற சாயலை ஒத்த அது நீதிமன்றம் தான், ஆனால் அதை திட்டம் அதை அமுலாக்கக்கூடிய பலம் இல்லாத ஆனால் ஒரு நீதிமன்றம். பல இனப்படுகொலை வல்லுநர்கள் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ன்றது மற்றது போர் கிரைம் ட்ரைபுனலில் வேலை செய்த ஆட்கள் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஏற்கனவே அவர்கள் 2013 ஒரு தீர்ப்பு கொடுத்தவர்கள். என்னென்றால் அழிக்கப்பட்டது ஈழத்தமிழர் என்ற ஒரு இனம் தான். இவர்கள் முக்கியமான நீதிபதிகள் ஐநா அதுகள் எல்லாம் வேலை செய்தவர்கள். அழிக்கப்பட்டது ஈழத்தமிழர் என்ற ஒரு குறிப்பிட்ட இனம் தான் இவ்வளவு ஆண்டுகள் காலமாக அழிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமாக அமெரிக்கா பிரித்தானியாவின் நேரடி பங்களிப்பு இதில் இருக்கிறது. தங்களுடைய பூகோள நலன் கருதி அவருடைய நேரடி பங்களிப்பு இருக்கிறது. இந்தியாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தீர்ப்பு வந்தது 2013. இப்பொழுது நாங்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஐரோப்பியாவில் புலிகள் மீதான தடை அது எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைக்கு எதிரான நடவடிக்கை என்றதை நாங்கள் சொல்லுகிறோம். என்றால் ஒரு பீஸ் டோக்ஸ் நடக்க பேச்சுவார்த்தை நடக்க அமெரிக்கா பிரித்தானியா இந்தியாவின் கதையை கேட்டு ஐரோப்பிய யூனியன் போட்ட தடை அது அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால் கதைத்துக் கொண்டிருக்கிற 2 பகுதியில் ஒரு பகுதியை வீக் ஆக்கினவர்கள் படுத்தினதால் இந்த பேச்சுவார்த்தை மேசையை குழம்பியது. அதனுடைய தடைதான் அதுக்காக நாங்கள் ஒரு போட்ட ஒரு தீர்ப்பாயம் என்னென்ற இன்னும் தீர்ப்பு இன்னும் பெறவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தடை என்றது சமாதான கிரைம் அகெயின்ஸ்ட் பீஸ் என்று ஒரு சமாதானத்துக்கு எதிரான ஒரு குற்றமாகத்தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் புலிகள் மீதான தடை இருக்கிறது என்றதை அதுக்கான இந்த செயல்பாடுகள் அதெல்லாம் அது முக்கியமான இந்த தீர்ப்பு வந்தால் இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு பல இடங்களில் நாங்கள் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கலாம் எங்களுடைய விடுதலை சார்பாக. அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் என்றால் நாதன் தம்பி ஆனந்தராஜாவின் வழக்கு ஜெர்மனியில் நடக்கிறது. நாதன் தம்பி ஆனந்தராஜா 2 பேர் இருக்கிறார்கள். ஜெர்மனி அரசாங்கம் 2013-2012 பிறகு சொன்னவை புலிகளுக்காக காசு சேர்த்தால் தீவிரவாதிகள் ஏற்கனவே தீவிரவாதமாக தடை செய்யப்பட்ட புலிகள் என்ற அமைப்புக்கு காசு சேர்த்தால் தீவிரவாதிகள் என்று. அப்பொழுது நாதன் தம்பி 2-3 வருடங்களுக்கு முதல் நினைக்கிறேன் சரியா. அப்பொழுது நாங்கள் திருப்பி நாதன் தம்பி அவர்களும் ஆனந்தராஜா அவர்களும் தான் வழக்கை போட்டார்கள். அவர்கள் சொன்னது ஒன்றுதான். என்றால் ஜெர்மனி அரசாங்கம் சொன்னது நீங்கள் காசு சேர்த்ததுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு சிறு தண்ட பணம் கொடுத்து விடுங்கள் உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று. ஆனால் நாதன் தம்பியும் ஆனந்தராஜாவும் மட்டும்தான் கணக்க பேர் பின்வாங்கினாலும் இந்த உலக பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக இவர்கள் 2 பேரும் தான் எங்களை தமிழகத்துக்காக உண்மையாக இருந்தவர்கள். அவர்கள் சொன்னவர்கள் நான் காசு செய்தது என்னுடைய உரிமை. ஏனென்றால் இனப்படுகொலைக்கு எதிராக போராடின எங்களுடைய மக்களான விடுதலை புலிகளுக்காக தான் நான் காசு செய்தேன். என்றால் அவர்கள் எங்களை இனப்படுகொலையிலிருந்து காத்து கொண்டிருந்தவர்கள் என்று அவர்கள் சொன்னவர்கள் நாங்கள் மன்னிப்பு கேட்க போவதில்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் தண்ட பணம் கட்டப் போவதில்லை, நாங்கள் எந்த சிறை தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மிகவும் ஒரு உறுதியாக இவ்வளவு புலமேந்த தேசத்தில் ஜெயிலுக்கு போறேன்டா ஆக்கள் விருப்பம் இல்லை, எல்லாரும் வந்து இங்கே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படினும். ஆனாலும் இவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாலும் நாங்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறோம், எல்லா சிறை தண்டனையை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த வழக்கு போய்கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் இதுக்கான முடிவு இன்னும் பெறவில்லை. அவ்வாறான நாங்கள் பல விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த தளங்களில் தயவு செய்து பயணிக்க விரும்புபவர்கள், எங்களோடு சேர்ந்து வேலை செய்ய விரும்புபவர்கள் வெளியால் ஒரு ஷீட் ஒன்று இருக்கும், உங்களுடைய பேர் விவரங்கள் அதில் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது எங்களுடைய இனப்படுகொலையில் எங்களுக்கான ஒரு இறையாண்மையான தமிழ் அரசை நாங்கள் அமைக்க வேண்டும். மற்றது சில இடங்களில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சில முடிவுகளுக்கு வர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய கொடிகள் எல்லாவற்றையும் நீக்கிய ஒரு கூட்டங்கள் அதுகள் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். என்றால் எங்களுடைய அடையாளத்தை நாங்களே இழக்கக்கூடாது, அவ்வளவு இழந்து கொண்டு கீழே போறதுக்கு நாங்கள் இருக்கக்கூடாதுன்ற இதில் எல்லா மக்களும் அமைப்புகளும் அடையாளங்களை தூக்கி சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றது இவ்வளவு தான். நன்றி. கூட நேரம் எடுத்துட்டு உங்களுக்கு அவ்வளவு நேரம் வந்து ராஜ்யத்துக்கு நன்றி சொல்லுவோம்.
நன்றி ஜெயந்தன். ஜெயந்தன் முதலில் கூறும் பொழுது தான் மேடையில் கதைத்ததில்லை என்று கூறியிருந்தால், ஆனால் அவர் கூறிய அனைத்து விடயங்களும் இப்பொழுதும் காதில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது கேட்கும் பொழுதுதான் தெரிகின்றது, விளங்குகின்றது. தயவு செய்து அவர் கூறியது போல் முன்னால் இருக்கும் அந்த அட்டையில் உங்கள் விவரங்களை கொடுத்து கொண்டு போங்கள். அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து நாங்கள் ஏற்றிய கொடிகளை இறக்கி வைக்க இருக்கின்றோம். தயவு செய்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த ஆவண பிரதியை பூக்கடை கார்த்திக் அவர்களின் இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தந்து கொள்கின்றோம். இந்த இனப்படுகொலை, தமிழின இனப்படுகொலை ஆவண கையேடு வெளியீட்டு விழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. கூறியது போல் அமைப்புகளை தாண்டி தமிழீழ மக்களாக நாங்கள் அனைவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் அடுத்த எந்த ஒரு நிகழ்வும் இணைந்து பயணிக்க வேண்டும். இணைந்து அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டியது முக்கியமான விடயம். தமிழனின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற விதையை ஒவ்வொரு தமிழனும் தங்களின் உணர்வுகளில் விதைத்து ஒற்றுமையுடன் அந்த உயர்ந்த சுதந்திர லட்சியத்துக்காக ஒவ்வொரு மணித்துளியும் நாங்கள் உழைப்போம் என இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். முதலில் ஏற்றிய தேசிய கொடிகள் இப்பொழுது இறக்கி வைக்கப்பட இருக்கின்றன. கனடிய தேசிய கொடியினை இறக்கி வைப்பதற்காக திரு கார்த்திக் நந்தகுமார் அவர்களையும், தமிழீழ தேசிய கொடியினை இறக்கி வைப்பதற்காக 2ஆம் லெப்டினன்ட் மகேந்திரம் அவர்களின் சகோதரி திருமதி சுபா தீபன் இருவரையும் அழைக்கின்றோம். உலக தமிழர் உரிமைக்கான குரல் அமைப்பு முன்னெடுத்த இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். வீரம் படைக்கும், பகைவன் ஓடும் செய்தி கிடைக்கும். பாரில்
போரில் தமிழ் மண் வீரம் படைக்கும் பகைவன் ஓடும் செய்தி கிடைக்கும் போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை குலுங்கும் போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை குலுங்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் சிறகு விரிக்கும் குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும் மூன்று பறவை சிறகு விரிக்கும் குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும் மாண்ட வீரர் கனவு பலிக்கும் மகிழ்ச்சி கடலில் தமிழ் மண் குளிக்கும் மாண்ட வீரர் கனவு பலிக்கும் மகிழ்ச்சி கடலில் தமிழ் மண் குளிக்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் நமது கொடியை அழைக்கும் மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும் மானம் நமது கொடியை அழைக்கும் மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும் மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும் மண்ணில் நமது பெயரும் விளங்கும் மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும் மண்ணில் நமது பெயரும் விளங்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும்